கட்சி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழன் சொல்லிட்டாலே நீங்கள் கஷ்டம் தான் படணும். அது ஒரு மாணவர்கள்ட்ட பேசுறதுங்கிறது முக்கியமான அரசியல் இல்லை. அதில் ஒரு நாள் வந்து உனக்கு கல்லூரி வேணுமா கட்சி வேணுமான்னு ஒரு கால் வந்துச்சு. ஒரு முக்கியமான ஆள் அடித்தாங்க. அவரு பர்சனலாக ஆதங்கப்படுறாரு. பர்சனலாக ஆதங்கப்படுறாருன்னா உள்ளேருந்து வருது அவருக்கு. அவர் அந்த உணர்ச்சியில் இதில் எப்படி விட்டானுங்க அதில் என்னம்மா பேசுகிறான். 2வது வட்டமேச மாநாட்டில் போய் கலந்த மனுஷனா அப்புறா அயோத்தியாசை பண்ணிட்டு தான் MC ராஜா அம்பேத்கருக்கு முன்னாடியே பேசியிருக்காங்களே இவங்கெல்லாம். இது ஏன் நமக்கு சொல்லலை, இது ஏன் நமக்கு கற்பிச்சு தரல, இதை பற்றி ஏன் யாரும் பேசலை. கருணாநிதி தமிழர் இல்லை அப்படிங்கிறனால தான் நீங்கள் கருணாநிதி திராவிடத்தை இதை எதிர்க்கிறீங்களா? வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம கூட அரசியல் ரீதியாக உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஹிமாயன் அவர்கள் நம்ம கூட வந்திருக்காரு. நிறைய விஷயங்களை அவர்கிட்ட நம்ம பேசுவோம். வாங்க. வணக்கண்ணா. வணக்கம் தம்பி. எனக்கு நாம் தமிழர் ஹிமாயுன் அப்படிங்கிற பேரே வந்து முதல் முறையாக கேள்விப்பட்டப்போ வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த சமயம் வந்து நாம் தமிழர் கட்சியை ஒரு இனவாத கட்சியாக, ஒரு குறிப்பாக சாதிவாத கட்சியா அப்படின்னு ஒரு முத்திரை குத்தப்பட்ட, அதில் தீவிரமாக திராவிடர்கள் களமாடிய காலம். அப்போ அந்த இடத்துல ஹிமாயன் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய மதத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து சீமானவர்கள் கூட துணியாக நின்றுக்கிட்டு இருந்தார் பார்க்குறதுக்கு. அப்போவுமே நான் நினச்சேன், அப்போவுமே வந்து ஹிமாயனை ஒரு பேட்டி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதுக்கான சந்தர்ப்பம் வந்து நீண்ட இழுபறிக்கு பிறகு கிடைச்சிருக்கு. அண்ணனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு ஹிமாயன் அண்ணன் யாருன்னு சொல்லுங்களேன். எந்த ஊருண்ணே? எனக்கு தஞ்சாவூர். இப்போ பூண்டியில் தான் இப்போ ஐயா துளசியாவண்டியார் கல்லூரியில் தான் படித்தேன் நான். சரி. தஞ்சாவூர் தான். கும்பகோணத்தில் கல்லூரி வச்சுருக்கேன். நான் பொறியியல் கல்லூரி வச்சுருக்கேன். அப்படியா? என்ன கல்லூரி பேர்? அன்னை பொறியியல் கல்லூரின்னு வச்சுருக்கேன் நான். சரி சரி. அதோட நிர்வாகி. மற்றபடி அதை தாண்டி எனக்கு மொழிப்பற்று ஒன்று. மார்க்கம் ஒரு இஸ்லாமிய, பொதுவாகவே இஸ்லாமிய. எனக்கு வந்து அதுதான் நான் கேட்கறதுக்குள்ள நீங்களே சொல்லிட்டீங்க. பொதுவாக என்னையே கேட்பாங்க, ஈழத்தமிழர்களே என்ன கேட்பாங்க. ஆனால் எங்கட நாட்டில் இப்படி இனமா மொழியா அப்படி பார்க்க மாட்டேங்கிறாங்க, மதமாக தான் பார்ப்பாங்க. நீங்கள் எப்படின்னு என்ன கேட்பாங்க. நான் எந்த ஊருக்கு, எந்த மூளைக்கு, எந்த இடத்துக்கு போனாலும் நான் ஒரு தமிழன், என் மொழி தமிழ். அந்த பற்று, அந்த உணர்வுலாம் அப்படி இருந்தது கல்லூரி காலத்துலேருந்து இருந்தது. இந்த 2009 ஈழ படுகொலைக்கு அப்புறம் ஒரு பார்வை எப்படி இருந்தாலும் அது வந்து அது செத்தது ஹிந்து இல்லை பௌத்தம் இல்லை கிறிஸ்தவம் இல்லை இஸ்லாமியம், அது இல்லை, ஒரு மனித உயிர்கள், லட்சக்கணக்கான மனித உயிர்கள் இறந்துருக்கு. அதுவும் கொடூரமாக திட்டமிட்டு ஒரு இனப்படுகொலை நடந்திருக்கு. இந்த செய்கிற வேலை என்ன எல்லாரும் கேட்பாங்க, உனக்கு எதுக்கு, ஏன் இந்த வேலை உனக்கு, நீ வந்து திமுகலே போய் இருக்கலாமே, கல்லூரி வச்சு நடத்துகிற, அதானே உனக்கு பாதுகாப்பு, உனக்கு பொருளாதாரம், அதுக்கு எல்லாத்துக்கும் அது சிறந்தது தானே, ஒருவேளை உனக்கு வாய்ப்போடு அமையலாம், நீ ஒரு எம்எல்ஏ ஆகலாம், இல்லை மைனாரிட்டி இதில் உனக்கு மந்திரியாக கூட போகலாம், எப்படிலாம் சொல்கிறது உண்டு. அதல்ல, தனிப்பட்ட ஹுமாயூனோட வளர்ச்சிக்காக நாம் தமிழருக்குள்ளே நான் வரலை. தனிப்பட்ட ஹுமாயூனோட வளர்ச்சியாக இருந்தால் நான் திமுகவில் இருக்கணும். என் சமூகம், என் இனம் வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த ஒற்றை காரணத்துக்காக தான் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே நான் வந்தேன். நான் பயணிக்கிறோம் தொடர்ச்சியாக. சிரமங்கள் இருந்தாலும் இது சுகமாக இருக்குது, கஷ்டங்கள் இருந்தாலும் நிறைய நேரத்தை திங்குது கட்சி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழன் சொல்லிட்டாலே நீங்கள் கஷ்டம் தான் படணும். தமிழ்நாட்டில் வந்து லாபகரமானது வந்து திராவிடம். பார்த்தீங்களா, சமயத்தில் நாஞ்சில் சம்பத்து அவர்கள் வந்து சொன்னார்ல, அது மாதிரி நீங்கள் துட்டு பார்க்கணும், காசு பார்க்கணும், செழிப்பாக இருக்கணும், பதவிகள் அமரணும் அப்படின்னா நீங்கள் திராவிடன்னு சொல்லணும். ஆனால் நீங்கள் வந்து தமிழருங்கிற அடையாளத்தை முன்னெடுத்துருக்காங்க. அதான் வந்து ஆச்சரியமாக இருந்தது. பொதுவாகவே இஸ்லாமியர்கள் மதம் சார்ந்த ஒரு அடையாளத்தை தான் முன்ன வைப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை கடந்து தமிழர் அப்படிங்கிற ஒரு முதன்மையாக, என்னுடைய மொழி அப்படி அதான் முதன்மையானது. ஏன்னா நான் வந்து டைரெக்டாக சவுதியிலேருந்து வரல. ஐயோ, அண்ணா பழனியாம சொல்கிற மாதிரி தான். பழனியாம சொல்கிறது தான். என்ன ஒரு 30 அவரோட காலத்தில் பழகக்கூடிய வாய்ப்பு இருந்தால் ஒருவேளை அவரோட நான் பயணிச்சிருப்பேன். அந்த உள்ள காலகட்டத்தில் அரசியல் புரிதலோ அதோ அந்த வயசோ அதுக்கான பக்குவமாக பெருசாக இல்லை. ஒரு இவ்வளோ பெரிய படுகொலை நடந்த பிறகு தான் பக்குவப்படுறோம், பார்க்குறோம். ஒரு வழியிலேருந்து 2009க்கு முன்னாடி என்னவா இருந்தீங்கண்ணா? 2009க்கு முன்னாடி கல்லூரி தான். கூடுதலாக என்ன வேலை செய்வேன்னா, மாணவர்களை காட்டுக்கு அழைச்சிட்டு போவேன். ஈகோ எஜுகேஷன் சொல்லிட்டு ஒரு 4 நாள் முகாம் நடத்துவேன். அதில் பல்லுயிர்களை பற்றி, பயோடைவர்சிட்டி, காடு, காட்டுயிர், பேருயிர்,
இப்போ முட்புதர் காடு, இலையுதிர் காடு, பசுமை மர காடு, ம். எந்தெந்த காட்டில் என்னென்ன வாழிட உயிரினங்கள், காட்டு உயிர்கள், பேருயிர்கள் வாழுது, இது குறித்து மாணவர்களுக்கு பயிற்சி கொடுப்பேன் நான். ஒரு 4 நாள் கேம்ப் வச்சு. ஆனா நீங்க பொறியியல் கல்லூரி நடத்துறீங்க, ஆனா இயற்கை சார்ந்த ஒரு ஆமாம், அதில் பயணிப்பேன் நான். இது வரைக்கும் ஒரு 10,000 மாணவர்களுக்கு மேலே காட்டுக்குள்ளே, வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலையில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்குள்ளே அந்த முகாம் போட்டு, கொஞ்சம் அதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே போட முடியாது, இருந்தாலும் அதில் பயணிக்கிறதுக்கான அனுமதிகளோட வாங்கி இதுகளை செய்கிறது உண்டு. ஒரு பெரிய இதுதான் நான் செய்கிற ஒரு சமூக சேவைன்னு கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த எஜுகேஷனை இன்றைய கல்வி முறை உங்களுக்கு தராது. இந்த பாடத்திட்டமும் அதுக்கு தரல. இப்போ என்வைரன்மெண்டல் சயின்ஸ்னு ஒரு பாடம் இருக்குது. இது நேரடியாக சமூகத்தில் உள்ள சிக்கல்களை அது பேசாது. அது ஒரு பாடமாக இருக்கும். அப்போ இதுகளை அடுத்த மாணவர்களுக்கு இதை போதிக்கக்கூடிய, கற்பித்து கொடுக்கக்குள்ள தான் அவங்களுக்கு இயற்கை மீது ஒரு பற்றோ ஒரு ஆர்வமோ ஒன்று வரும். அதன் மூலமே இதை பாதுகாக்கக்கூடிய எண்ணங்கள் அவருக்குள்ளே விதைக்கப்படும். அது நாளைய சமுதாயத்துக்கு நல்லா இருக்குமென்னு இதையும் அதோட கல்லூரியோட செஞ்சுக்கிறது. அப்போ வேற எதுவும் மதம் சார்ந்த அமைப்புகளில் இயங்கிட்டு இருந்தீங்களா? அப்படி இது வரைக்கும் இருந்ததில்லை. அதுக்குள்ள நீங்கள் போவே இல்லை? நான் போவே இல்லை. என்ன போனான்னு சேர்க்க மாட்டாங்க. நான் இப்போ நிறைய அவங்களோட முரண்படுவேன். நான் நிறைய கேள்வி கேட்பேன். நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் பெருக்கெடுத்து ஓடுகின்ற ஆற்று நீராக இருந்தாலும் அதை உங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நன்னீரில் சிறுநீர் கூட கழிக்கக்கூடாதுன்னு பெருமானார் முகமது நபி அவங்க சொல்கிறாங்க. இப்போ நீர்நிலைகள்லாம் இவ்வளோ மாசடைஞ்சிருக்கு, அது குறித்து நீங்கள் பேச மாட்டீங்க. இந்த மாதிரி நான் எதிர்கேள்விகள் கேட்பேன். அதில் முரண்படுவேன், வருத்தப்படுவாங்க. அதனால் பண்ணுறதில்ல. நீங்க சின்ன வயதுல புத்தக வாசிப்பு அந்த மாதிரி இது நிறைய வாசிப்பு உண்டு. அப்பா என்னவா இருந்தாங்க? அப்பா ஒரு சாதாரண ஒரு அஜரத்துன்னு வைங்களேன், மத போதகர். ஓ சரி. தகப்பனார் ஒரு மத போதகர். அஜரத்துக்கு படித்தவர். அந்த பணியை கொஞ்ச காலம் செஞ்சாங்க. மசூதியில் தொழுகை நடத்தக்கூடிய அந்த கொஞ்ச காலம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தொழில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சின்ன ஒரு ரெடிமேட் கடை மாதிரி வச்சு அதுலேருந்து இப்படி வந்த ஆளுங்க தான் நாங்கள். அதில் அதுவும் இந்த வளர்ச்சியும் வேற மாதிரி. நீங்கள் படித்தது எந்த கல்லூரி? நான் படித்தது பூண்டி கல்லூரி. பூண்டி கல்லூரியில் நான் நுண்கலை மாணவ தேர்தலில் போட்டிட்டு பூண்டி கல்லூரி வரலாற்றுலையே முதல்ல அந்த கல்லூரியில் மாணவ தேர்தலில் ஜெயிச்ச முதல் மாணவ தலைவன் நான் தான், அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில். அப்போ பொதுவாகவே மாணவர் இடத்துல நான் இதெல்லாம் பேசுவேன். நான் பற்றி நிறைய பேசுவேன், என் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுவேன். கல்லூரி காலத்தில் 12வது படிக்கிறப்ப தஞ்சாவூர் சென்ட் பீட்டர் ஸ்கூலில் தான் படித்தோம். 86, 87 ஹிந்தி திணிப்பு வருது. அதுவும் இந்த ஈழத்தமிழர்களுக்கும் நாங்கள்லாம் மாணவர்கள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம், கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போய் ஒரு இது பண்ணியிருக்கிறனால அப்புறம் கல்லூரி படிக்கிறப்பையும் ஹிந்தி திணிப்பு 89ல் அதுக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணியிருக்கோம். தாரையெல்லாம் எடுத்துகிட்டு போய் இந்த போஸ்ட் ஆஃபீஸ், எல்ஐசி இதெல்லாம் போட்டு அழிச்சு இது செய்கிறது. நமக்கு வேற ஏணி வேற தேவையில்லை அது செய்கிறது. ஆனால் அந்த மாதிரியான பொது பார்வை இன்றைய மாணவ சமூகத்தில் இல்லை. அது ஏன், அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியலை. அது கல்வியாளர்கள் இன்னும் ஆராய்ச்சி அதை பார்க்கணும். நம்ம என்னை போன்றவர்கள் இன்னும் ஆராய்ச்சி அதில் பார்த்தா தெரியும். அப்பவுமே உங்களுக்கு இந்த சார்ந்த போராட்டம், தமிழீழம் சார்ந்த ஒரு இதுக்குள்ள நீங்கள் வந்திருக்கிறீங்க. 87 போராடி இருக்கோம். பள்ளிக்கூடம் படிக்கிற ஆளுங்க நாங்கள் ஈழ படுகொலைக்கு நாங்கள் போராடி இருக்கோம். அப்போ போராடி இருக்கோம் 87 அது மாதிரி ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் என்ன முழக்கம்னா, அப்போ கொடியது கொடியது இந்தி விட கொடியது, இப்படி முழக்கம் போட்டுட்டு போனோம் நாங்கள். பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை எப்படி அந்த வயசில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி அதை செஞ்சோம் அப்படிங்கிறது இன்றைக்கி எனக்கு பிரமிப்பு. இன்றைக்கி அப்படி ஒரு வாய்ப்பு இந்த மாணவர்களுக்கு இருக்கான்னு எனக்கு தெரில. அப்படி இருந்தாலும் இந்த மாணவர்கள் ஒன்றிணைந்து இதை எடுத்துகிட்டு அப்படிலாம் இன்றைய சூழல் இல்லை. அன்னைக்கு இருந்தது. அது இன்றைக்கு அந்த உணர்வு, போராட்ட உணர்வு, கோப உணர்வு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. இது பிராய்லர் சிக்கன்ஸை உருவாக்கிட்டு இருக்கோம். அதே தான். ஒரு 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 சிந்திக்கிற திறனையோ சிந்திக்கின்ற ஆற்றலையோ இந்த வகுப்பறை ஒருபோதும் தராது. அதில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒருபோதும் இந்த வகுப்பறை தராது. அப்போ நாம் தான் இந்த மாணவர்களுக்கு நம்ம போதிக்கணும். ஆசிரியர் பெருமக்கள் தான் இந்த வரலாறு, இந்த இனம். ஏன்னா புத்தக வாசிப்பே இல்லாத ஒரு தலைமுறை உருவாகிட்டு இருக்கு. இப்போ காட்சியோட தலைமுறை, காட்சியோட தான். அதுவும் இப்போ இப்போ செய்தி சேனலில் ஏன் 30 செகண்ட் நீங்கள் அதுக்குள்ளே உங்கள் செய்தியை 30 செகண்ட் கொடுங்கன்னா 30 செகண்ட் தான் இந்த மூளை அதுக்கு பக்குவப்பட்டுருச்சு. சைக்காலஜிக்கல் என்ன பண்ணுறான், 30 செகண்ட்ஸு எந்த குப்பையை போட்டாலும் நான் ஸ்டாப்பாக உங்களை 12 மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியுமா?
ஓ. நான் ஸ்டாப்பாக எந்த குப்பையாக இருந்தாலும் சரி, ம். வித்தின் 30 செகண்ட் 30 நொடிக்குள்ள ஒரு விஷயம் வந்தால் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ம். உங்களை அந்த நாற்காலியை விட்டு அது எழுந்திருக்கிற ஒரு தூண்டுதலே அது தராது. ம். நீங்கள் உலகத்திலேயே காற்றுன்னு கண்டுபிடிச்சவன் இஸ்ரேலு. ம். ஆனால் உலகத்திலேயே சிறுவர்கள் பள்ளிக்கூட மாணவர்கள் கார்ட்டூன் பார்க்க தடை போட்டது அந்த நாடு தான். ம். ஏன்னா வந்து கவனச்சிதைவு கவனச்சிதறல் ஏற்படுது. ம். அப்போ இந்த கவனச்சிதறல் ஏற்படுறதோ கவனக்குறைவு ஏற்படுறதோ இது எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற ஒரு திட்டமும் அரசுட்டையும் இல்லை, கல்வி நிறுவனங்கள்ட்டையும் கிடையாது. சரி. நீங்கள் இப்போ கல்லூரியெல்லாம் முடிச்சீங்க, அதன் பிறகு இப்படி ஒரு கல்லூரி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் எப்படி வந்தது? ஒரு இப்போ நாங்கள் அண்ணன் 4 பேர். ம். அதில் என் தம்பி ஒருத்தர், அவர் நிறைய கல்லூரி வச்சுருக்காரு. ஓ. அவர் தான் இதுக்கு வந்து ஊன்றுகோலாக இருந்தது. ம். இப்போ நாங்களும் அதோட இணைஞ்சு ம். பொருளாதாரம் எல்லா பொருளாதாரத்தையும் அதில் போட்டு முடக்கி ம். இதை ஒன்று செய்வோம் ம். அப்படின்னு. இல்ல, அது பல தொழில்கள் இருந்து வழக்கமாக இஸ்லாமியர்கள்லாம் வந்து அரபு தேசத்துக்கு படிப்பு முடிந்தாலும் வேலைக்கு அப்படி பயணிப்பாங்க. நாங்களும் அப்படி போயிட்டு வந்த ஆளுங்க தான். ஓ. இப்போ எல்லோரும் போயிட்டு வந்த ஆளுங்க தான். ஆ. இது எப்படின்னா வந்து இப்போ நான் இந்த தொழில் நான் எப்படி பண்ணுறேன்னா நோபல் ப்ரொஃபஷனாக நான் பார்க்குறேன். நான் ம். இப்போ வந்து இப்போ எனக்கு செல்வத்தை கொடுத்து ஒரு பெட்ரோல் பங்கோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ ஒரு கல்யாண மண்டபமோ ஒரு பெரிய ஜவுளி கடையோ ஒரு மார்ட்டோ இது இல்லாமல் பிறருக்கு அறிவை போதிக்கிறதோ பிறருக்கு அறிவை கொடுப்பதோ நமக்கு இறைவன் தொழிலாக்கி தந்திருக்கிறான். ம். இதை நம்ம சிறப்பாக செய்வோம். ஆ. ஸோ இறைவன் நம்மளை தேர்ந்தெடுக்கிறான் ம். இதில் அப்படின்னு சொல்லிட்டு அது நாங்கள் போட்ட பகுதி வந்து ரொம்ப பின்தங்கிய பகுதி. ம். ஒரு புறம் வந்து பறையர் சமுதாயமும் ம். ஒரு புறம் படையாட்சி சமுதாயமும் ம். ஏழ்மை நிலையில் வாழக்கூடிய ஒரு பகுதி தான். ம். ஒரு பெரிய டிமாண்டெல்லாம் ஃபீஸு இல்லை. இப்போ ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் ம். மாதம் கொடுப்பாங்க, இது பண்ணாங்க. அப்படியே சரியாக அதில் தான் அப்படி இது உருவானது. சரி. ஆனால் ஒரு பரவாயில்ல, நீங்கள் ஒரு கல்லூரி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற நான் வேற தொழில் செய்கிறதுங்கிறது 10ஓட 11 போயிடும். இது வந்து தனித்துவமான இது இல்லை, அதனால நீங்கள் அதை தேர்வு பண்ணது. அம்மா என்ன வந்தாங்க? அம்மா ஒரு சாதாரண வீட்டு தான். அவங்க தான் எங்களெல்லாம் உருவாக்கினது, வளர்த்தது. நிறைய சொல்லுவாங்க. அப்பா பேர் என்ன? எங்கள் அப்பா பேர் முகமது இப்ராஹிம், அம்மா பேர் ஃபாத்திமா பேபி. அம்மா வந்து என்னன்னா நான் வந்து 10வது பாஸ் ஆகிட்டேன். பாஸ் ஆகிட்டு எங்கள் அம்மாட்ட வந்து அம்மா நான் பாஸ் ஆகிட்டேன் அதெல்லாம் சொல்லிவிட்டு நான் படித்து பெரிய ஆளாகி உனக்கு பெரிய நான் ஓடு கட்டி உனக்கு நிறைய நகையெல்லாம் பண்ணி போடுவேம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். அது அப்படியே என் தலையை கோதி விட்டுட்டு எனக்கு சொல்லுது, நீ கோடி கோடியாக எத்தனை தங்கத்தை எத்தனை கோடி செல்வத்தை நீ கொட்டி இந்த ஊடு நிறைய கொடுத்தாலும் உன்னை வயிற்றுல சுமந்தப்ப உன்னோட அசைவுகளுக்கு அங்கிட்டு இங்கிட்டு நீ ஆடுறப்ப எட்டி ஒரு உதஞ்சிருப்பில்ல, ஒத்த உதைக்கு உன் செல்வம் ஈடாகாது அப்படின்னு எங்கள் அம்மா. அன்னைக்கு எனக்கு இந்த உலகத்தையே பூஜ்யமாக்கிருச்சு எங்கள் அம்மா. என்னடா அது கொடுக்குற மகிழ்ச்சி வரல, இவ்வளோ பெரிய செல்வத்தை சொல்கிறோம், இது பூரா உனக்கு நான் தாரேன், இதெல்லாம் பண்ணுறேன். அவன் இல்லை என்னடா உன் செல்வம் உன் தங்கம் உன் பணம் உன் பொருளாதாரம்லாம் என் வயிற்றுல இருந்து உதஞ்சல அந்த வலிக்கு ஈடாகாது, பெயின் அந்த வலிக்கு ஈடாகாது உன் செல்வம் அப்படின்ட்டாங்க. அப்போ அது எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. செல்வத்தை விட நமக்கு தாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடைசி காலம் வரைக்கும் இருந்து நாங்கள்லாம் பார்த்தா இது பண்ணி அமைச்சுக்கிட்டோம். அன்னை கல்லூரின்னு வைக்கிறதுக்கு என்ன காரணம்? அன்னை கல்லூரி வைக்கிறது காரணம்னா வந்து ஒரு அம்மா தான் ஒரு குழந்தையோட முதல் ஆசிரியை. அவள் தான் எல்லாவற்றையும் குழந்தையை கற்பித்து தர வேணும். நபிகள் பெருமானார் சொல்லுவாங்க, உங்களின் சொர்க்கம் உங்கள் தாயின் காலு கீழேம்பாங்க. அப்போ நான் காலை விழுந்து வணங்கக்கூடாது, அம்மாவாக இருந்தாலும் காலில் விழக்கூடாது. காலில்னா தனி மனித வழிபாடு கூடாது, என் தலை விழுகிறதா இருந்தால் இறைவனோட சன்னிதானமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு அது. அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தின் தலைவர் வந்து உன்னோட சொர்க்கம் உன் தாயின் காலடியில் இருக்குன்னா தாய் நடந்து போகிற பாதை காட்டுற பாதையை பொறுத்து இது இருக்குது. அது மாதிரி அப்போ வந்து ஒரு அம்மா தான் ஒரு குழந்தையோட முதல் ஆசிரியை. மதர் இஸ் த ஃபர்ஸ்ட் டீச்சர் டு தி சைல்டு. அதனால அன்னை அப்படின்னு வச்சாச்சு. சிறப்பு. இப்போ நீங்கள் இன்னும் பார்த்தேன் உங்களுடைய காணொலி ஒன்று, அந்த சமயம்தான் வந்து நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலில் தமிழில் கூட உங்களுக்கு நடத்தணும் அப்படின்ட்டு, அதில் நீங்கள் வந்து இஸ்லாமியரை எப்படி உள்ளே விட்டாங்கிறதெல்லாம் வந்துச்சு. ஆனால் நான் எங்கள் பாட்டனுக்கு போய் நிற்பேன் அப்படின்னு போய் நின்னேன். எங்கள் ஹச்சிராஜா கேட்டார், எங்கள் ஐயா அங்கே வந்து பெருவுடையார் ஆலயத்தில் ஒரு முகமது ஹுமாயூனுக்கு அங்கே என்ன வேலை அப்படின்னு அவர் கேட்டார். எனக்கு என்ன வேலை நீ கேட்குறது இருக்கட்டும், அது என் பாட்டன் ராசராசன், அவன் கட்டின கோயில் அவன் பேரை நான் உள்ளே போகிறதுக்கு யார் தடை, நான் ஏற்கனவே அதை வழிபட்டவன் தான்,
நான் ஏற்கனவே சிவனையும் முருகனையும் வழிபட்ட ஒரு சைவ குடும்பத்திலேருந்து தான் நான் மதம் மாறி இருக்கிறேன். நான் வந்து ஒரு பல்லரா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. ஒரு பல்லவர்களுடைய ஆதியை கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமாம் ஆமாம், பல்லரா இருக்க ஒரு வாய்ப்பு உண்டு. தவறுனா மறவரா இருக்க ஒரு வாய்ப்பு உண்டு. 2 சாதியில் ஏதோ ஒரு சாதியில் நான் மதம் மாறி இருக்கிறேன். நான் எங்கள் தாத்தாவை பெற்றவர் ஒரு நான் முஸ்லீம். இப்படி தான் அது. இங்கே உள்ளவங்களாம் இங்கே உள்ள இஸ்லாமியர்கள் டைரெக்டாக பெற்ற இங்கே சவுதியிலேருந்து அரேபியாவிலேருந்து வந்தாங்களா? இல்லை பூர்வீகம் இங்கே எல்லாத்துக்கும் வாலி நோக்கம், ராம்நாடு வாலி நோக்கம். வாலி நோக்கத்தில் மீம்சல்ங்கிற ஒரு ஊருக்கு மைக்ரேட் ஆகுறாங்க. மீம்சல்னு அப்படியே தஞ்சாவூருக்கு மைக்ரேட் ஆகிறோம். இதெல்லாம் ஒரு 100 ஆண்டுகளில் நடந்துருது. இப்போ அதுக்கு முன்னாடி நான் யாரு? அதுக்கு முன்னாடி நான் யார்? நீ என்ன பார்த்து நேற்று வந்த நீ வந்து என் கோயில் அந்த கோயிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லுவியா? நான் நினைச்சேன் நான் நாளைக்கு வந்து கும்பிடுவேன். அவ்வளோதான். ஏன்னா அந்த வாலி நோக்கத்தை சுற்றி இந்த 2 சமுதாயம் தான் கூடுதலாக இருக்கிறாங்க. ஸோ இதுக்குள்ளேன்னு தான் நான் வந்து இருக்கணும். கூடுதலாக தேவேந்திரோட நான் இருக்கலாம். அவ்வளோதான். இல்லை, அன்றைய சூழலில் பல காரணங்களுக்காக மதம் மாறி இருப்பாங்க. பெருவாரியாக சாதி கொடுமைகளுக்காக அந்த சூழலில் மதம் மாறினது உண்டு. அப்படி மாறினவங்க தான் அந்த அவங்களோட வேரை பிடிச்சி போய் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏதாவது வந்து நாடாராவோ தேவேந்தராவோ பறையராவோ கோணாராவோ எல்லா குடியிலேருந்தும் தள்ளி இருக்காங்க. கிறிஸ்தவமும் இஸ்லாமும் எல்லா குடியிலேருந்தும் மாறி இருந்திருக்கிறாங்க. நீங்கள் வந்து அப்போவுமே உங்களுக்கு மார்க்கத்தின் மீது அதிக ஈடுபாடு இருந்ததா, இல்லை அப்படி ஒரு வழிபாடு அப்படிங்கிற அளவில் இருந்தீங்களா? இப்போ நாம் தமிழர் வந்த பிறகு தான் கூடுதலாக வழிபடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய இது இல்லை. இப்படி வெள்ளிக்கிழமை தொழுகிறது, பெருநா ரம்ஜான் பக்ரீத் தொழுகிறது, எப்பாவது இப்படி தொழுகிறது. நாம் தமிழர் வந்த பிறகு கொஞ்சம் கூடுதலாக தொழுகிறேன் நான். அது மாதிரி வாசிப்பு தான் காரணம். நிறைய குரானே தமிழில் நிறைய வாசிச்சிருக்கேன் நான். பெருமானோட ஹதீதுகளும் தமிழில் வாசிக்கிறோம். அப்புறம் டாக்டர் வாசுகி மோகன் சொல்லிட்டு இதில் இருக்கிறாங்க நார்வேயில். குரானில் 5 கோல்டு மெடல் வாங்கின உலகத்தின் முதல் பெண்மணி டாக்டர் வாசுகி மோகன். கைரோ யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. குரானை ஆராய்ச்சி பண்ணி 128 ஆய்வு கட்டுரை எழுதி பண்ணியிருக்காங்க. ஸ்டில் அவங்க இருக்கிறாங்க. தமிழ் பிராமணர் நார்வேல இருக்கிறாங்க. அவங்களோட ஆய்வு கட்டுரைகள்லாம் கொஞ்சம் நிறைய படிப்பேன் நான். அது சரியாக இருக்கும். அதனால் இது நம்ம ஏற்றுக்கொண்ட மார்க்கம், இது நாம் தமிழர் ஏற்றுக்கொண்ட அரசியல் தத்துவம். அதை எப்படி உளமாற நேசித்து உண்மை நேர்மையாக நிற்கிறேனோ அதே மாதிரி நாம் தமிழரையும் தமிழ் தேசியத்தையும் உளமாற நேசித்து நிற்கிறேன் நான். இல்லை, இப்போ நீங்கள் சார்ந்த பின்னணியில் நான் திரும்ப அதே கேள்வி கேட்குறது என்னென்னா, இதனால் வரைக்கும் வந்து இஸ்லாமியர்கள் பெருவாரியாக மொழியை முன்னிறுத்தாமல் மதத்தை தான் முன்னிறுத்திப்பாங்க பெருவாரியாக. ஆனால் அது ஆதியில் வந்து வேறையாக இருந்தது. அப்போ நல்லா இந்த தமிழர் இடையில கொஞ்சம் நம்ம ஆளுங்க வெளிநாடுகளுக்கு போயிட்டு வரும்போது அங்கே உள்ள வகாபிச அந்த அரசியல் இதுக்குள்ளெலாம் இதாகி தங்களை முதன்மையாக மதம் சார்ந்தது கொண்டுக்குள்ளே போயிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. கொஞ்சம் தமிழ்கிட்ட இருந்து விலகின மாதிரி இருந்தது. 98 விழுக்காடு 95 விழுக்காடு மதம் சார்ந்து தான் அவங்கள வந்து முன்னிலைப்படுத்த நினைப்பாங்க. இந்த இன மொழி அப்படிங்கிறது அவங்க மறந்துட்டாங்க, மறக்கடிக்கப்பட்டிருக்கு. அந்த உணர்வே அவங்களுக்கு இல்லை. அதில் எனக்கு வந்து ஹிமாயின் வர்றதுங்கிறது முக்கியமாக பார்க்குறேன். அதனால நான் அதை திரும்ப எங்கள் குடும்பத்தில் என்ன ஆச்சரியமாக பார்த்துட்டாங்க. என் கூட நண்பர்கள் சொந்த பந்தங்களாம், நீ அதுக்கு போகிற, எப்பா என்னப்பா அதுக்கு போகிற, நம்ம டக்கு நமக்கு இருக்கவே இருக்கு சிறுபான்மை பிரிவு திமுக இருக்குப்பா அப்படின்னு போயிருக்கு. நான் இங்கே கூட்டு போகிறேன், இங்கே இருக்கோம் இப்போ இதெல்லாம் அங்கே அவர்கிட்ட சொல்கிறேன் இவர்கிட்ட சொல்கிறேன், வாப்பா அவனுக்கு வேற எது போ அதில் போகாதப்பா, நீ அதில் போகிற அறிவில்லையா அவனுக்கு இப்படிலாம் கேட்பாங்க. உங்கள் சொந்தக்காரங்களே கேட்டாங்க. இப்போ அவங்க எல்லாத்துக்கும் நான் புரிய வச்சுட்டேன். இப்போ தெளிஞ்சு வர்றாங்க. ஆஹா, இது வந்து சரியில்லையே, ரொம்ப பிழையாக இருக்கு. ஆர்எஸ்எஸ் சிந்தனை கோட்பாடு எல்லாம் இப்போ அதே மாதிரி தானே இருக்குது. இவங்க ஒருபோதும் ஒரு இடத்துலையும் டாக்குமெண்ட்டாக நம்ம எதுக்கலை. இவங்க வெறுப்பலாக தானே பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸை எதுக்குறான், டாக்குமெண்ட்டாக இவன் எந்த இடத்துலையும் நம்மளை எதிர்க்கலையே அப்படின்னு இப்போ அவங்களுக்கு விளங்குது, புரியுது. ஆனால் சிரமம்தான். நான் 2016 தேர்தல்ன்ட்டு வாக்கு சேகரிக்க பள்ளிவாசலுக்கு போகிறேன். இப்போ பாப்பனா சட்டமன்றத்தில் அது ஒரு பக்கத்தில் ஒரு ஊர், அந்த ஊர் பேரையும் சொல்லிடுறேன், ஐயம்பேட்டைங்கிற ஒரு ஊரில் வாக்கு சேகரிக்க போகிறேன். என்ன பள்ளிவாசலுக்குள்ளே ஏற்ற மாட்டேன்ட்டாங்க. வெளியில் நின்று நீங்கள் வாக்கு கேளுங்க, உள்ளே வராதிங்க அப்படின்ட்டாங்க. சரி, நான் வெளியே நின்று வாக்கு கேட்டுட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு காங்கிரஸோட மணிசங்கரையர் வர்றாரு. அவரை உள்ளே கொண்டு வச்சு நாற்காலி போட்டு வச்சு அவங்க பேச வர்றாங்க. அவர் வாக்கு சேகரிக்கிறாரு. மார்க்கம் களிமா சொன்ன நான் படியில் நிற்கிறேன், களிமா சொல்லாத அவர் உள்ளே இருக்கிறாரு. ஆனாலும் வந்து சரி, அவங்க பெருந்தன்மையாக வந்து செய்கிறாங்கன்னு நான் அதை எடுத்துக்கிட்டேன். நான் அதை முரண்டு பிடிக்கலை, வாதம் பண்ணலை. அதனால் அவங்க ஒரு பார்வையாக பார்க்கணும். அது சீமான் நாம் தமிழர், அதனால என்ன உள்ளே வரக்கூடாது, அந்த பார்வை அவங்களுக்கு.
அப்புறம் இப்போ காலப்போக்கில் நானும் அதை விரும்பலை. இப்போ ஒரு பள்ளிவாசல் அப்படி ஒரு சிறப்பு எனக்கு கிடைச்சனால அடுத்ததுல வெளியிலே நின்று இப்படி அந்த சமயம் வந்து உங்களுக்கு ஒரு நொடி வந்து மனசுல ஒரு சின்ன ஒரு வலி 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 வந்ததா? நம்ம வந்து இந்த தமிழர்கள் அப்படிங்கிற அடையாளத்துக்குள்ள போனனால இந்த அவமானம் வந்தது அப்படின்னு அப்படிங்கிற அது எனக்கு வந்துச்சு ஒரு இதில் எப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் ஒரு ஒன்று இழந்து தான் ஒன்று பெற முடியும். இந்த 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 வலியும் இந்த அவமானமும் இதெல்லாம் வந்து தான் எனக்கு இன்னும் உரமாக செயல்பட தூண்டினது. அப்போ இது வந்து ஒரு பொது சமூகத்தில் இவங்களுக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கு, இதை உடைக்கணும், நம்ம இதை உடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் என்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டேன் நான் கட்சியில். அதனால் நிறைய சுற்றுறது. அண்ணன் எனக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்துறாரு சீமானன். நீ பேசுடா, கண்ணியமாக பேசு, படித்து பேசு, எந்த பகுதியில் புரியோ அந்த ஜியாலஜி அந்த புவி குறித்தும் பேசு அப்படின்னு அண்ணன் நிறைய சொல்லுவார், இது பண்ணுவார். கொஞ்சம் நிறைய எஜுகேட் பண்ணி விட்டுருக்காரு. நீங்கள் ஆமாம், இப்படியான ஒரு அரசியல் பார்வைக்குள்ளே வர்றோம். இயற்கை சார்ந்து நாம் தமிழர் பேசுகிறாங்க, இனம் சார்ந்து பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது நாம் தமிழர் கட்சியில் ஏன் சேரணும்னு முடிவு பண்ணீங்க? எப்போ அந்த முடிவு எடுத்தீங்க? 2009 கல்லூரிக்கு அண்ணன் சீமானை கூட்டிகிட்டு வர்றேன். என் தம்பி சரவணன் சொல்லிட்டு ஜூனியர் வீட்டில் இருந்தவன், நம்ம இப்போ இயக்குனர் இருக்கான், நல்லா சிறந்த இப்போ நந்தன படம்லாம் கொடுத்து நிறைய படம் கொடுத்துருக்கான் தம்பி. அவன் மூலியமாக தான் அண்ணன் சீமானை உள்ளே கொண்டு வர்றேன். அதுக்கு முன்னாடியே இந்த படுகொலை வழிகள் எனக்குள்ளே வந்துருச்சு. ஐயா கருணாநிதி முதலமைச்சர், ஐயா ஜாஃபர் செட் சார் ஐஜின்ட்டு, பொன்முடி ஐயா எஜுகேஷன் மினிஸ்டர், அந்த சூழலில் வந்து ஒரு வழி. எங்கள் அண்ணன் தம்பி, நான் சீமானை கூப்பிட்றேன், எங்கள் அண்ணன் தம்பிகள்லாம் வேணாம்ப்பா கல்லூரி. இப்போ நான் பிரிஞ்சிட்டேன். நான் நாம் தமிழரில் வந்தனாலே கொஞ்சம் சிக்கலாகி வந்து இப்போ நான் தனிச்சே இருக்கிறேன். அப்படியா? அவங்கெல்லாம் தனியாக இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் ஏற்றுக்கல உங்களை? அவ்வளோ பெருசாக ஏற்றுக்கல. கட்சியோட நிலைப்பாட்டில் என்னை ஏற்றுக்கலை. அண்ணனா தம்பியாக ஏற்றுக்கிட்டாங்க. கட்சி செயல்பாட்டில் அது நிறுவனம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குப்பா. நாளைக்கு அரசாங்க கீழே தான் அது இருக்கும். நாளைக்கு எந்த தொந்தரவும் அரசாங்கத்தின் மூலியமாக வரும். அதில் நாங்கள் ஏன் பாதிச்சுக்கிட்டு அப்படி பேசக்குள்ள அது சின்ன முரண்பட்டு இப்போ நான் தனியாக வந்துட்டேன். நான் தனியாக இருக்கிறேன். நான் இப்போ எனக்கு அதில் அந்த யோசனைலாம் இருந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு இன உணர்வு என்னை அழுத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்போ 2009 அண்ணன் சீமான் கல்லூரிக்கு வந்தார் முதல்ல பேசுகிறதுக்கு. அதுலேருந்து தொடர்ச்சியாக 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 கொரோனா வரைக்கும் கூப்பிட்டுருக்கேன். அதோட 18ஓட நாங்களும் ஃபேமிலியாக பிரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் நான் அண்ணன் உள்ளே வர்றதில்ல, தொடர்ச்சி அதில் தான் பயணிச்சிக்கிட்டு இருக்கேன் நான். அதில் அண்ணன் வந்து இப்போ எல்லாரையும் கூப்பிடுவேன் நான் கல்லூரிக்கு. எல்லா வருடமும் என் தம்பி சமுத்திரகனி வருவார், சசிகுமார், இயக்குனர் சசிகுமார் வருவார், தம்பி சூரியவங்கள்லாம் கல்லூரிக்கு வருவாங்க. வந்து ஒரு 5 நாள் 6 நாள் கல்லூரி ஆண்டு விழா நடக்கும், ஒரு 10,000 மாணவர்களுக்கு மத்தியில். இறுதி நாள் இந்த ஒரு அரசியல் தமிழர்கள் பண்ணிட்டு அது ஒரு மாணவர்கள்ட்ட பேசுறதுங்கிறது முக்கியமான அரசியல் இல்லை. அதில் ஒரு நாள் வந்து உனக்கு கல்லூரி வேணுமா கட்சி வேணுமான்னு ஒரு கால் வந்துச்சு. ஒரு முக்கியமான ஆள் அடித்தாங்க. ஒரு சின்னது தான், இந்த மண்ணிலேருந்து தான் சம்பாதிச்சேன், என்னத்தை பார்த்துக்குவோம், அதை எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும் இல்லையா, அப்படி இருந்து இப்போ ஆயிடுச்சு. அது ஒரு கட்டத்தில் வந்து சின்ன அண்ணன் சீமானன் சொல்லுவார், சின்ன மீனாக இருந்தால் பிடிச்சி வாளியில் போட்டுவான், வலையை அறுக்கிற திமிங்கலமாக மாறிட்டா 8 நின்று வேடிக்கை பார்ப்பான், வலையை அறுக்கிற திமிங்கலமாக மாறணும், அதுக்கு தான் நம்ம வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம், இன்னும் வேகமாக பாய்வோம், வேகமாக போவோம்னு இழுத்துட்டார். அண்ணன் சீமான் கூட பயணம் எப்படி இருக்குண்ணா இப்போ இது நாள் வரைக்கும்? சிறப்பாக இருக்கும். ஆனால் அவர்கிட்ட பயணிக்கிறதுங்கிறது ரொம்ப ஜோவியலாக இருக்கும். கோபம் வந்தாலும் அது மாதிரி கடுமையாக கோவப்படுவாங்க, திட்டினாலும் சத்தம் போட்டாலும் கடுமையாக பண்ணுவாங்க, அன்பு செலுத்தினாலும் கடுமையாக இருக்கும். ஆனால் பயணத்தில் கூடுதலாக புத்தகம் வாசிப்பதை பற்றி அண்ணன் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவர் படிக்கிறத டிஸ்கஸ் பண்ணணும், பேசணும், இது பண்ணால் நாங்களும் காருக்குள்ளே பயணிக்கிறோயோ அறைக்குள்ளே இருக்கக்குள்ளையோ பண்ணுவாங்க. எங்களுக்கும் ஒரு ஆர்வமாக இருக்கும், இல்லையா அதை படுறா, அந்த புத்தகத்தை இந்த புத்தகத்தை படுறா, அண்ணன் ஒரு கோட் ஒன்று பார்த்தனா நல்லா இருந்துச்சுடா, அப்போ என்னம்மா பேசியிருக்காரு படுறா அண்ணன் பழனியாபா இதெல்லாம் சொல்லுவார். ஒரு நாள் திடீர்னு, தம்பி ஒருவேளை அண்ணன் பழனியாபா உயிரோடு இருந்தால் ஒன்று நான் அண்ணன் போய் நான் ஒன்று அவர் கூட நின்று இருப்பேன், இல்லைன்னா அவர் நம்ம கூட நின்றுப்பாடுறா, ஏய் நம்ம இப்போ தான்டா பேசுகிறோம், அப்போவே பட்டு எப்போ என்னடா இப்படி பேசுகிறோம் அண்ணன், எப்பட்றா இவங்க இந்த அண்ணனை விட்டாங்க, இந்த சமுதாயம் எப்படா பழனிபாபா மறந்துச்சு, எப்படா விட்டாங்க
அவனு பர்சனலாக ஆதங்கப்படுறாரு. பர்சனலாக ஆதங்கப்படுறாருன்னா உள்ளேருந்து வருது அவருக்கு. அவர் அந்த உணர்ச்சியில் இதில் எப்படி விட்டானுங்க தலை என்னமா பேசுகிறான். ஒரு பேசுகிற அந்த லா பாயிண்ட் இருக்குல்ல, ஒரு காணொலி பார்த்தேன், ராஜீவ்காந்தி அந்த இது சம்பவம் அது வந்து ராஜீவ்காந்தி மேலே தான் கேஸை போடணும் அப்படி எப்படி இப்படி ஒரு இதை எடுத்து இடுப்பில் கட்டி வச்சிருந்த குண்டு தான் வந்து இதுக்கு காரணம் அப்படின்னு பேசுவாப்புல. அப்படி அதெல்லாம் பயங்கர மூலக்காரண்ணே. புத்திசாலின்னா அசாத்தியமான புத்திசாலி. அது என்ன மாதிரி காலகட்டத்தில் என்ன மாதிரி நெருக்கடி நேரத்தில் பேசினாங்க. பெரிய பெரிய ஆளுன்னு சொன்னாலாம் வாயை பொத்திக்கிட்டான். இங்கே உள்ள இப்போ வழக்கம் போல் இந்த பெரியார்சிகள், முற்போக்குவாதிகள், திமுக எல்லாம் பொத்திட்டானுங்க. எந்த நேரத்தில் பழனியப்பா அதை பேசினார்னா இப்போ காலம் கணிஞ்சிருக்கு எதையும் பேச. அன்னைக்கு அப்போ எவ்வளோ பெரிய வீரன், எவ்வளோ பெரிய போராளி, எவ்வளோ பெரிய சமரசம் மற்றவனாக நின்று இருக்கான் அப்படின்னு ரொம்ப ஒரு நாள் உயிராக பேசுகிறாரு. அண்ணனை விடக்கூடாதரா, நீ அண்ணனையும் தூக்கி சமக்கணும். இந்த தலைமுறைக்கு இந்த தமிழ் சமூகத்தில், இஸ்லாமியர்னு சொல்லலை, தமிழ் சமூகத்தில் போய் அண்ணன் பழனி பாபா விதைக்கணும், நாம அந்த வேலையை எடுத்து செய்வோம் அப்படின்னு சொன்னார். இன்னைய வரைக்கும் அதை விதைச்சிக்கிட்டே இருக்காரு. இல்லை அதை வந்து இடையில பழனி பாபா மறக்கடிக்கப்பட்டிருந்தார். பின்னாடி சீமான் வந்து அதுக்கப்புறம் அதுக்கு அது சம்மந்தமான தம்பிமார்கள்லாம் சேர்ந்து பயணம் செய்யும்போது மீண்டும் எல்லாரும் நம்ம செய்யலாம், அதை முன்னெடுத்து ஒருத்தர் செய்கிற சீமான் மாதிரியான ஒரு ஆள் வந்து கொண்டு போகும்போது அது கூடுதலாக போய் சேருது இல்லை. என்ன தனிப்பட்ட முறையில் அண்ணன் சீமானோட தனித்த சிறப்பு ஒன்று சொல்லுப்பா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், புதைக்கப்பட்டதை தோண்டி எடுத்து தரக்கூடியவன். அதான் அண்ணனை பற்றி சொல்லணும்னா மறக்கடிக்கப்பட்டவர்களை கொண்டு வந்து முன்னிலைப்படுத்துறது. எனக்கு வந்து நான் பெரிய லெவலில் ரெட்டமலை சீனிவாசனும், அயோத்திதாச பண்டிதனும், எம்சி ராஜாவோ, அம்மா மீனமாலையோ நான் கேள்விப்பட்டது கூட இல்லை. தெரிஞ்சது பூரா வந்து அப்படின்னு என்ன அப்படின்னு சீமான் வந்ததுக்கப்புறம் ரெட்டமலை யாரா, பாரட்லா படித்தாலா, 2வது வட்டமேச மாநாட்டில் போய் கலந்த மனுஷனா, அப்புறா அயோத்திதாச பண்டிதன், எம்சி ராஜா, அம்பேத்கருக்கு முன்னாடியே பேசியிருக்காங்களே இவங்கெல்லாம். இது ஏன் நமக்கு சொல்லலை, இது ஏன் நமக்கு கற்பித்து தரலை, இதை பற்றி ஏன் யாரும் பேசலை அப்படின்னா எல்லா தமிழர் குடிகள்லையும் இப்படி ஒரு மறுக்கப்பட்ட புதைக்கப்பட்ட ஆளுமைகளோட வரலாறை சீமான் தனித்துவமாக தோண்டி தந்தது தான் சீமானோட தனித்த சிறப்பு. அந்த சீமானோட தனித்த சிறப்பு பாரதியாரை பற்றி பார்ப்பான் வரலான்றதை நீங்களே வந்துட்டீங்க. அந்த விதில் அண்ணனோட சிறப்பு. அதில் தான் மீண்டும் அண்ணன் பழனி பாரதியை புரிஞ்சுக்கிட்டதுக்கான புரிஞ்சுக்கிட்டேன். பாரதியை வந்து இது வரைக்கும் நான் தனிப்பட்ட முறை நான் பார்த்த பார்வை, இந்த சமூகம் உருவாக்கி வச்ச கண்ணாடியை போட்டு பாரதியை பார்த்தேன். அரங்கத்துக்குள் பேசக்கூடிய தமிழ் தேசியர்கள் போட்ட கண்ணாடியை கொண்டு பாரதியை பார்த்தேன். திராவிட கழகம், திமுக போன்ற கட்சிகள் கொடுத்த கண்ணாடியை போட்டு பாரதியை பார்த்தேன். எல்லாமே தப்பாக இருந்துச்சு. நேற்று அண்ணன் சீமானோட கண்ணாடியை போட்டு பாரதியை பார்க்கக்குள்ள ஆகச்சிறந்த ஆளுமை, ஆகச்சிறந்த போராளி, ஒரு மரத்தின்பால் நின்று வந்த மகன் அப்படின்னு நமக்கு அது படுது. பிரமிப்பா இருக்கு. என்னென்ன நீங்க எப்படி சொல்றீங்க? சீமான எல்லாரும் வந்து சங்கி சீமான் பாரதியை கொண்டாடுறாப்புல, ரஜினியை பார்க்காப்புல அப்படின்னு சங்கி சீமான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி சொல்றீங்க? அது பேசுற சொங்கி பயில தான் அண்ணன் சீமான சொல்லுவான். பாரதியோட எந்த இடத்துலையும் அவன் தன்னை சங்கியா காட்சியதில்லை. ஏங்க இப்போ சீமானவர்கள் வந்து பாரதியை கொண்டாடுறது பத்தி உங்களுக்கு எந்த உறுத்தலுமே? ஒரு உறுத்தலும் இல்லை. பெருமைப்படுறேன். இனி பாரதியை குறித்து நாங்களும் பேசுவோம். நான் அண்ணன் சொல்றாரு, பாரதியார் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஆனாலும் இவ்வளவு நுட்பமா அண்ணன் பார்க்குற பார்வை இல்லை. அன்னைக்கே தமிழ்நாடுன்னு பேசியிருக்காரு, மொழியை பத்தி பேசியிருக்காரு, இனத்தை பத்தி பேசியிருக்காரு, சரியா பேசியிருக்கான், சமரசம் இல்லாம பேசியிருக்கான், சமத்துவத்தை பேசியிருக்கான். பெரிய ஆச்சரியமா இருக்க. எப்படி அதுவும் அதில் வந்து ஒரு அர்ஜன், அப்போ அவர் காலத்தில் அர்ஜன் சொல்லுவாங்க, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் ஒரு பிள்ளைய கண்டு பூணில் மாட்டி விட்றான், பூணில் மாட்டி போடா அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய புரட்சி. அப்பேற்பட்ட புரட்சியாளனை இவங்க வந்து என்னவா நமக்கு கற்பித்து கொடுத்துருக்கான், என்னவா கட்டமைச்சிட்டு இருக்கான். பாரதி இப்படி ஒரு புரட்சி செஞ்சனால பிராமணர்களும் அவனை கைவிட்டானுங்க. இந்த அயோக்கிய பயில அவன் பிராமணன் பாப்பான்னு இவனு கொண்டாடுறதை விட்டுட்டான், அவனும் விட்டுட்டான். இடையில வந்து தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட சீமான் தான் வந்து பாரதிங்கிறவன் இந்த இனத்தோட ஆகப்பெரிய சொத்து. தமிழில் பேசக்கூடிய, தமிழர் குடியில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் உடைய ஒவ்வொருவனும் பாரதிய நினைவு கூறணும். பாரதிய நினைவு கூறுறதுனால தமிழ் நினைவு கூறப்படுது. பாரதிய மறந்தா நீ தமிழனே இல்லை, தமிழ் நினைவு கூறுறது மறக்கடிக்கப்படுதுன்னு பேசுறாரு. சரிதானே? இப்போ நேற்று ஒரே காட்சி டிவியில் பார்க்குறேன், தொலைக்காட்சியில்
ஒரு காட்சி வந்து தொலைக்காட்சி சமூக ஊடகங்களில் தொலைக்காட்சியில் பெருசாக வரல. நேற்று மரியாதைக்குரிய ஐயா அருண் நேரு வந்து எம்பி வந்து அம்மையார் நிர்மலா சீதாராமன் எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படிங்கிற தோணியில் அது இருந்துச்சு. அது ஒரு காட்சி, அது சமூக ஊடகத்தில் வரல. அண்ணன் சீமான் வந்து ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்பாட்டல் செய்கிற கூட்டத்தில் கலந்து கொண்டார். ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஆர்எஸ்எஸ் அது ஸ்குரலாக ஓடிக்கிட்டு இருக்கு, விளங்கிச்சா இல்லையா? அவன் இப்படி போட 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 நம்ம உள்ளே போய் மக்கள் தேடி தேடி படிக்கிறாங்க. இவன் சங்கி சங்கி சங்கின்னு சொல்ல சொல்ல சீமான் சங்கியான்னு ஒரு முறை பேச்சை 2 முறை பேச்சை கேட்க மாறிடுறாங்க. அதெல்லாம் பேசும் பொருளாக வரணுமே. ஏன் இந்த முட்டு பாய்ஸோ திராவிட முற்போக்குவாதிகளோ ஆகச்சிறந்த பகுத்தறிவாதிகளோ இந்த கருஞ்சட்டைகள்லாம் ஏன் பேசலை? எல்லாம் வந்து தலைமறைவாயிடுறாங்க. ஆச்சரியமா இருக்குது. சீமான் அடிக்கிறதா மட்டும் பாஞ்சு வந்துடுறாங்க. டோட்டலாக சைலண்ட், எல்லா விஷயங்களையும் சைலண்ட் ஆயிடுறாங்க. இதுன்னு இல்லை, எதை பற்றியும் பேச மாட்டாங்க. அப்போ சீமான் ஏதாவது ஒரு அரிசியை சிந்த மாட்டாரா? படியில் அரிசி அள்ளி போடுறோம், 4 அரிசி சிந்தோம், சிந்தாமல் அரிசி அள்ளி போட முடியாது. சிந்திர அரிசியை பேசக்கூடிய இவனுங்க படி அரிசியை பேச மாட்டானுங்க. சீமானோட படி அரிசியை பேச மாட்டானுங்க. படி அரிசி மாதிரி அவன் சிந்துறான், அதையும் பேச மாட்டானுங்க. ஏதோ 1-2 வார்த்தை வந்து கோபத்தின் உச்சிலையோ இல்லை வந்து வார்த்தைகள் வந்து கொஞ்சம் பெரிய அவமரியாதை சொல்லலாம் கிடையாது, அதை பிடிச்சிக்கிட்டு வந்து கவுண்டர் பண்ணுறதுக்காக வந்து நிற்கிறானுங்க. இப்போ வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வந்து எதெல்லாம் இஸ்லாம் சார்ந்து ஏதாவது அண்ணன் சீமான் வந்து வார்த்தை விட்டா டக்குன்னு நீங்கள் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சங்கி சீமான ஒரு 4 பிரபலங்கள் முஸ்லீம் இஸ்லாமியர்கள் 4 பிரபலம் யூடியூப்பில் வருவாங்க. நான் பேர் சொல்ல விரும்பலை. அவங்கெல்லாம் வந்து டக்குன்னு வந்து அண்ணன் சீமான கேரக்டர் அசாசினேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமே சீமானுக்கு எதிராக இருக்கிற மாதிரி அதை பண்ணிடுவாங்க. இப்போ வந்து சாத்தான் பிள்ளையாக மாறிவிட்டார்கள், சாத்தான் பிள்ளையாக மாறிட்டாங்கன்னு சீமான் சொல்கிறாரு. முஸ்லீம்களை சீமான் சாத்தான் பிள்ளையாக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி பேசுனதுல மரியாதைக்குரிய இயக்குனர் அமீர்லேண்டு, என்னொரு தம்பி ஆனு சானவாஸ்லேண்டு, இது மாதிரி இந்த முஸ்லீம் ஐக்கான்னா இருக்கிறாங்க இல்லையா, சினிமா துறையிலையோ அரசியல் துறையிலையோ இலக்கியத்துறையிலையோ பத்திரிகை துறையிலையோ இவங்களெல்லாம் கொண்டு வந்து வச்சு எடுக்கிறாங்க. அது எந்த நேரத்தில் என்ன மாதிரி கேள்வி கேட்கப்பட்டது? பாட்ஷா வந்து அல்லுமாவோட தலைவர் இந்த குண்டுவெடி பழக்கில் இருந்து இறந்து போன ஐயா பாஷா வந்து அவங்களோட இறுதி ஊர்வலத்துக்கு அந்த இறுதி மரியாதை செலுத்துறதுக்கு அண்ணன் சீமான் கோயம்புத்தூர் போகிறாரு. போயிட்டு வரக்குள்ள பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாங்க. அந்த மாதிரி எங்கள் அப்பா பாஷா அப்பா ஃபாதர் அப்பா தந்தைங்கிறான் அண்ணன் சீமான், எங்கள் அப்பா மரணம், அதுக்காக நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இதை சாதாரணமாக சொல்கிறாங்க. இந்த கேள்வியை கொண்டு போய் அண்ணாமலைகிட்ட வைக்கிறாங்க. தம்பி அண்ணாமலைகிட்ட வைக்கிறாங்க. பாஜக எல்லாருமே சீமான் வந்து அவர் சொல்கிறாரு வந்து சீமான் இஸ்லாமிய ஓட்டு அரசியலுக்காக அதை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. இப்போ அதை திருப்பி கொண்டு வந்து மறுபடியும் கேட்குறான். வந்து அண்ணாமலை சொல்லியிருக்காரு, நீங்கள் ஓட்டு அரசியலுக்காக தான் பாஷாவை நீங்கள் கோயம்புத்தூர் குண்டுவெடி பழக்கங்களோட பார்க்க போனீங்களாமே நீங்கள் அப்படின்னு கேட்கக்குள்ள அண்ணன் சீமான் சொல்கிறாரு, ஓட்டுக்கான போல இஸ்லாமியர் எனக்கு வாக்களிக்க மாட்டாங்க, அவங்க தான் அறமற்ற நேர்மையற்ற ஒரு ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க, அவங்க தான் சாத்தான்களை தேர்ந்தெடுக்கக்கூடியவங்களாம் மாறிட்டாங்க, சாத்தான் பிள்ளைகளாக அவங்க மாறிட்டாங்க, அவங்க நேர்மையின் பக்கம் இல்லை அப்படின்னு சீமான் சொன்னார். இதைத்தான் நானும் சொல்கிறேன். இவன் சரியாக இருந்தால் மூமின்னு சொல்லுவாங்க அரபியில், நேர்மையாலனா அறநேர்கள் இருந்தால் நீ சாராயங்காய்ச்சி தாலியாக இருக்கிறவனுக்கு வாக்களிக்க போகிற, திருடுறவனுக்கு வாக்களிக்க போகிற, கொள்ளையடிக்கிறவனுக்கு வாக்களிக்க போகிற, சமூக நீதி தரம் மறுக்கிறவனுக்கு வாக்களிக்க போகிற, சிறுபான்மையினர் ஒடுக்கணும் வாக்களிக்க போகிற, தாழ்த்தப்பட்ட மக்கள் சென்னையிலேருந்து விரட்டி அடிக்கப்படுறத நீ இதெல்லாம் நீ ஆதரிக்க மாட்டிய. அப்போ நீ சாத்தானோட செயல், இதெல்லாம் சாத்தான் செயல், இந்த செயலை ஆதரிக்கக்கூடிய நீ யார்? சாத்தான் செயல் ஆதரிக்கணும், சாத்தான் பிள்ளைகள். இந்த அர்த்தத்தில் சொன்னதை அப்படியே அந்த இஸ்லாமிய ஐக்கானை கொண்டு வந்து மீடியாவில் வச்சு அண்ணன் சீமான கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது, இவர் வந்து பார்த்தீங்களா இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஆரம்பத்தில் 2016 ஒரு இஷ்யூ தம்பி, இதை நான் நினைவுபடுத்தணும். சகோதரர் ரங்கராஜ் பாண்டே தினத்தந்தி டிவியில் இருக்கிறாங்க. அண்ணன் சீமான்ட்ட ஒரு கேள்வி வைக்கிறாங்க, உருதை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழர்களா? இதுதான் கேள்வி. உருதை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழர்களா? அந்த கேள்விக்கு சிமிலராக நிகராக இப்போ நான் ஒரு 4 கேள்வி அதோடு அடுக்கிறேன். அரபை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழர்களா? வங்காளத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழர்களா? சிங்களத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழர்களா? ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழர்களா? அதோட சிமிலர் கொஸ்டின் நான் வைக்கிறேன். அதே மாதிரி அண்ணன் சீமான்ட்ட ஐயா சகோதரர் ரங்கராஜ் பாண்டா ஒரு கேள்வி வைக்கிறாரு, உருதை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமியர்கள் தமிழர்களா? அண்ணன் சீமான் இல்லை, அவங்க உருது முஸ்லீம்ங்கிறாரு. இந்த செய்தி எவ்வளோ பெரிய பதறா, ஐயோ எங்கள் ஆளுக்கு எவ்வளோ பெரிய பதறா இருந்தா, எவ்வளோ பெரிய செவிவெளி செய்தியை கேட்குறவனா இருந்தா,
எவ்வளோ பெரிய அவதூறு அள்ளி செமந்து திரியறவனா இருந்தால் இந்த செய்தியை என்கிட்ட சொல்கிறானுங்க. என்கிட்ட இந்த ஓட்டு கேட்டு போகிறேன். சீமான் தான் முஸ்லீம் இல்லைன்னு சொல்லிட்டாரமே, தமிழர் இல்லைன்ட்டாமே, பாகிஸ்தான் போய் சொல்லிட்டாரமே, நீ அவன் கட்சியில் இருக்கிய, அவன் கட்சியில் இருக்கிய, உருது முஸ்லீம் இல்லைன்னு சொல்லிட்டாரமே. ஐயோ இந்த சொன்னு வச்சிருங்க பாரு, என்னத்தை பார்க்கறது? அப்ப அடிப்படையில கேள்வி தப்பு. உருதை தாய்மொழியா கொண்ட இஸ்லாமியன் உருது முஸ்லீம், சைனீஸை மேண்ட்ரினை தாய்மொழியா கொண்ட இஸ்லாமியன் சைனீஸ் முஸ்லீம். அப்ப சீமான் சொல்றாரு சரிதான். அது அப்ப இவங்க கேள்வி தப்புங்கிறதையும் உணரல, அந்த கேள்விக்கு சரியா பதில சொன்னதையும் இவன் உணரல. ரெண்டு சைடும் காதுக்கு பூட்டு போட்ட மாதிரி இருந்துட்டான். அப்ப இந்த மாதிரி அவதூறு சொற்களை சுமந்து மற்றவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முஸ்லீம் ஐகான் தேவைப்படுது திமுகவுக்கு. அதுக்கு ஒரு 5 டிக்கெட்டை கையில் வச்சிருக்கிறான். 5-6 டிக்கெட் இருக்கு. கரெக்டாக அந்த டிக்கெட் டக்குன்னு வந்து அப்பியர் ஆயிரும். முஸ்லிம்களே அவர்களை வந்து அவர்கள் தமிழினத்தின் பெருங்குடி மக்கள் அப்படிங்கிற எண்ணத்தை விதைக்காம அவர்களை சிறுபான்மையினராக வந்து வச்சுக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு சாதகம். அதை திட்டமிட்டு செய்கிறோம். அதே இவங்களுக்கு புரியலை, அந்த அரசியலையும் இவங்களுக்கு புரியலை. இப்போ வந்து பல்காக கிடைக்கிற ஒரு ஓட் பேங்க் அப்படின்னா இஸ்லாமியர் ஓட் பேங்க், செகண்டு கிறிஸ்டின்ஸு, தேர்டு ஆதித்தமிழர். இது 3 பல்க் ஓட்டு. இது 3 சேர்த்து 1 கோடி ஓட்டு இருக்கு. 10 மில்லியன் இருக்கு தமிழ்நாட்டில். இதை லம்பாக எடுக்கணும். என்ன பண்ணலாம்? அடிப்படையில் நமக்கு ஒரு சின்ன ஒரு இஸ்லாமியர்கள் சின்ன ஒரு இன்செக்யூர் ஃபீலிங், ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் இருக்குது. சர்ச்சார் அவரோட கமிஷனில் அந்த ரிப்போர்ட்டில் 2006 ரிப்போர்ட்டில் சர்ச்சார் அதில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இஸ்லாமியர்கள் தங்கள் தேசப்பற்றை நிரூபிக்க வேண்டி தள்ளப்படுகிறார்கள் நிர்பந்தத்துக்கு. இப்போ நம்ம 2 பேரும் பாலாவும் நானும் உட்கார்ந்துருக்குறோம். தேசிய கீதம் பாடக்குள்ள பாலா உட்கார்ந்து இருந்தா பிரச்சனை இல்லை, ஹுமாயூன் உட்கார்ந்தா சிக்கல். உண்மையிலே எழுந்திருக்க முடியாத கட்டியோ காலோ முடமனா இருந்தா கூட என்ன விட்டுருவானுவேன். நீ நல்லா இருந்து உட்கார்ந்தாலும் விட்டுருவானுங்க, நான் முடமா இருந்தாலும் என்ன விடமாட்டான். அப்ப ஒரு இன்செக்யூர் ஃபீலிங், ஒரு அச்ச உணர்வு இருக்கு. அந்த அச்ச உணர்வை சைக்காலஜிக்கலா முதல்ல ஆக்குனது திமுக. அதுல எந்த மாற்றம் இல்லை. அந்த அச்ச உணர்வை விதைச்சி அந்த ஓட்டை அறுவடை பண்றதுதான். அதனால இப்ப என்ன பண்ணிட்டான், தமிழ் தேசியம் வளர்ந்த பிறகு, தமிழ் தேசியம் வளருதுன்னு தெரிஞ்ச பிறகு தமிழ் தேசியத்தை விடக்கூடாது. இனி வந்து திமுக திராவிடம் வெர்சஸ் ஆரியம், திமுக வெர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை திமுக முன்னாடியே எடுத்துருச்சு. எடுத்தனாலதான் சொதப்பலா சொத்தையா பொய்யான தகவலை தரக்கூடிய அண்ணாமலைக்கு கவுண்டர் கொடுத்து அண்ணாமலை ஊதி பெருசாக்குன. உண்மை நேர்மையுமா கருத்தியலா தத்துவார்த்தத்தையா உன் தவறின் அடிப்படையில் உன்னை விமர்சனக்கூடிய சீமானை நீ கண்டுக்காம கடந்த. அப்ப நீ அவருக்கு அண்ணாமலைக்கு பதிலை கொடுத்து அந்த பிம்பத்தை ஊதி பெரிதாக்குற நீ அண்ணன் சீமானுக்கு பதிலடி தராத போய் நாங்கள் விளங்கிக்கிட்டோம். ஆகா ஊதி உன்னை பெருசாக்கிட்டு இருக்க. எங்க ஆளுக்கு பெருசாக்குறது மட்டும் இல்லைன்னா சீமானுக்கு பதில் அளிக்க முடியாது. ஏன்னா சீமான் தமிழன், இவன் திராவிடன் டுபாக்கூரு அப்படிங்கும்போது இவனால ஒரிஜினல் உண்மையான இந்த நிலத்துக்கு சொந்தக்காரனை எதிர்கொள்ள முடியாது. ஆனால் பாசிச பாஜகன்னு சொல்லி ஒரு இல்லாத எதிரியை இவர்களால உருவாக்க முடியும். அது வந்து எளிதானது. இந்த மண்ணை சேர்ந்தவன் கேள்வி கேட்குறான், அவன்கிட்ட பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து வேற ஒரு மொழிக்காரன், நான் வேற ஒரு நிலத்தை சேர்ந்தவன், நான் வேற ஒரு அடையாளத்தை சேர்ந்தவன். எனக்கு இந்த மண்ணை சேர்ந்தவனுக்கு பதில் சொல்ல முடியாது. அதனால தான் சீமான கண்டு விலகிறது. அதுதான். அதனாலதான் என்ன பண்ண அந்த இடத்துல இந்துத்துவ சக்திகளை கொண்டு வர்றதும் இல்லை விஜயை கொண்டு வர்றதும் அப்படிங்கிறத நுணுக்கமான அரசியலுக்குள்ள போறாங்க அப்படிங்கிறது தான். நேற்று என் நண்பர் வீட்டில் தங்கினா அந்த பையன் புள்ள +2 படிக்கிறான். நீங்கள் சொன்ன மாதிரி நான் எங்கள் சார்கிட்ட கேட்டேன். எங்கள் சார் சொல்கிறாரு கருணாநிதி தமிழர்னு தான் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாலே, நீ வந்து நல்லா கேட்டியா? நான் கேட்டாங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் வச்சு கேட்டேன். அவங்க பூர்வீகம் ஓங்கல் ஆந்திரா, இங்கே வந்து மைக்ரேஷன் ஆகி திருக்குறையில் அவர் பிறந்தார். ஆனால் அவர் தமிழர் இல்லை, தெலுங்கர் தான். நீ அதெல்லாம் எல்லாம் சொன்னாங்கள், அவர் இல்லை தமிழர் தான் சொன்னார் அப்படின்னு அந்த புள்ள சொன்னிச்சு. இப்போ நான் சொன்னேன், அவன் ஆசிரியர் தெலுங்கரா இருப்பார், பிரச்சனை அவனுக்கு அதான், ஆசிரியர் தெலுங்கரா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இந்த மாதிரி விஷயங்களை எதில் தேடுவேன்னு கேட்டேன். GPT இதெல்லாம் பார்ப்போம்னா நீ வேணா செக் பண்ணி பாரு, அதில் மாற்றிருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டு செக் பண்ணுறேன். மாற்றிருக்கான், திருக்குறளை பிறந்தாருக்கானே. அப்போ டவுட் ஆகி எம்ஜிஆரை செக் பண்ணுவோம் அப்படின்னு எம்ஜிஆரை செக் பண்ணுறேன். அது மலையாளின்னு மேனன்னு வருது. 2 எம்ஜிஆரும் இவரும். நீ தெலுங்குன்னு வந்து எம்ஜிஆர் கருணாநிதியை பேசுனதான், நீ மலையாளத்தானு எம்ஜிஆரை பேசுனது பத்திரிகை செய்தி. அன்றைய காலகட்டத்தில் பத்திரிகை செய்தி 85, 83, 84 அந்த காலகட்டத்தில் பத்திரிகை செய்தி. ஆனால் இதை திராவிடம் மாத்திருச்சு இணையத்தில். எம்ஜிஆரை இந்த இவங்க ஒரு கூமுட்டை தானே மாத்தாம வச்சு அப்படியே ஒரிஜினாலிட்டியாக வச்சுட்டானுங்க.
அப்போ எப்படிலாம் மாற்றலாம் பாருங்கள். அப்போ அந்த பிள்ளை சொன்னால் வந்து இந்த வருஷம் கருணாநிதியை பற்றி ஒரு சப்ஜெக்ட் வந்துருச்சு, எனக்கு தமிழில் ஒரு போர்ஷனை எடுத்துகிட்டு அதை கருணாநிதியை பற்றி வச்சுட்டாங்க அப்படிங்கிறான். அப்போ பாடத்திட்டம், இணையத்தில், சோசியல் மீடியா, இந்த விக்கிபீடியா இதில் எல்லாத்தையும் மாற்றிட்டு வர்றாங்க. அது நீ சொல்கிற மாதிரி அதனால வந்து இதை ஒரு தமிழனை கருணாநிதி தமிழர் இல்லை அப்படிங்கிறனால தான் நீங்கள் கருணாநிதி திராவிடத்தை இதை எதிர்க்கிறீங்களா? கருணாநிதி தமிழர் இல்லை அப்படிங்கிறதுக்கு திராவிடத்தை எதிர்க்கலை. இப்போ திராவிடங்கிறது முழுக்க முழுக்க ஃபேப்ரிகேட்டட் ஐடியாலஜி, கட்டு கதைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு தத்துவம். அது அப்படி ஒரு தத்துவமே இல்லை. எதுக்கு பொய்யான தத்துவத்தில் நான் பயணிக்கணும்? அப்படி ஒரு நேஷனாலிட்டியோ, அப்படி ஒரு ஐடியாலஜியோ, அப்படி ஒரு லாங்குவேஜோ, அப்படி ஒரு ஜியாலஜோ, ஒரு நிலப்பரப்போ, மொழியோ, இனமோ, வரையறையோ, திராவிடத்துக்கு உணவு முறையோ, திராவிடத்துக்கு பண்டிகையோ, திராவிடத்துக்கு அப்படி ஒன்றே இல்லை. ஆனால் அவன் சொல்லக்கூடிய அத்தனும் தமிழருங்கிற ஒரு இனத்துக்குள்ளே இருக்கு. இதை ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு படிக்கக்குள்ள பார்க்கக்குள்ள அந்த இது ஓஹோ கோபம் வருது. நம்மளை ஏமாத்தினால சுரண்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். என்னை ஏமாற்றி சுரண்டி வாழ்ந்ததை விட என்ன வந்து வரலாறை படிக்க விடாமல், மொழி இனங்கிற வரையறைக்குள்ளே வர விடாமல் ஒரு தலைமுறையை தடுப்பு போட்டு வச்சுட்டானுங்கிற கோபம் கூடுதலாயிருச்சு. ஒருவேளை இந்த நிலத்தை வந்து பெத்த தாய்க்கும் மற்ற தாய்க்கும் ஒரு வேறுபாடு இருக்கு இல்லையா? அது மாதிரி இந்த நிலத்தில் பிறந்த, இந்த இனத்தில் பிறந்த ஒருவன் ஆண்டு இருந்தால் இவ்வளோ சிக்கல்களை அந்த இனமோ நிலமோ சந்திச்சிருக்காது அப்படிங்கிற ஒரு பார்வை, ஒரு புரிதல் தான். 2009 இப்படி ஒரு படுகொலை நடந்திருக்காது. பெரிய ஆச்சரியம்ல. அது தடுக்கக்கூடிய சக்தி எல்லாமே இருந்துச்சுல. நீங்கள் நினச்சது தானே செஞ்சுக்க முடியும். ஒரு கூட பாராளுமன்ற உறுப்பினர், எங்கள் அண்ணன் திருமான்னை பாராளுமன்ற உறுப்பினர் அன்புமணி, நிறைய எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே அந்த பதவி, அற்ப பதவி கூட ராஜினாமா பண்ணல. ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சு நாங்கள் ராஜினாமா பண்ணிட்டாப்புல அங்கே நின்றுருமா கேள்வி அவ்வளோ அறிவாக கேட்குறாங்க. அவங்க போராடினாதான்டா தருவான், தரலைங்கிறதே தெரியும். நீ அது பண்ணாமல் நீனே ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நீனே பேசுனேன்னா அப்போ ஆட்சியில் அதிமுக ஜெயலலிதா இருந்தால் தான் நின்றுருக்கும். அதை செஞ்சிருப்பாங்க. இப்போ நம்ம இந்த உருது இஸ்லாமியர்கள் பற்றி சொன்னீங்க. அப்போ இஸ்லாமியர்கள், உருது இஸ்லாமியர்கள், தமிழ் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற வேறுபாடு இங்கே இருக்கு அப்படிங்க, அல்லது மொத்தமாக இஸ்லாமியர்களாக இருக்காங்களா? இல்லை, ஒரு சின்ன வேறுபாடு இருக்குது அதில். எதை வச்சு நான் அதை ரொம்ப அறுதிட்டு கூற முடியும்னு சொன்னால், ஐயா நாகூர் ஹனீஃபாவை வந்து நல்லா தெரியும். திமுகங்கிற ஒரு கட்சி அதோட கொள்கையை பாடி 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 பாளையங்கோட்டை சிறையினிலே ஓடி வருகிறான் உதயசு இதெல்லாம் பாடி பாடி இந்த இஸ்லாமியர் மத்தியில் விதைச்ச நாகூர் ஹனீஃபா. உளவுத்துறை கருணாநிதியை சொல்லுது, அவருக்கு வேண்டிய உளவுத்துறை சொல்லுது, நாகூர் ஹனீஃபா கொண்டு போய் நீங்கள் வேலூரில் நிறுத்துறீங்க, இங்கே உருது முஸ்லீம்கள் ஜாஸ்தியாக, அவங்க ஓட்டு போட மாட்டாங்க, வாக்களிக்க மாட்டாங்க, தோக்கடிச்சிருவாங்க, வேறு இடத்துல நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க. அரசியல் அங்கீகாரம் கிடைச்சிடக்கூடாதுன்னு ஒரு மரியாதைக்காக கொண்டு போய் இங்கே நிறுத்துறாரு. வழக்கம் போல் அவங்க யாரும் போடலை, தோத்து போயிடுறாரு. தமிழ் இஸ்லாமியர் உருது இஸ்லாமியர் வாக்களிக்கலை அன்றைய காலகட்டத்தில். ஏன்னா சுயேட்சைன்னா கூட இங்கே ஜெயிக்கலாம், அவ்வளோ இஸ்லாமியர் வாக்கு இருந்த காலகட்டம், இருந்த நேரம் அது. டிஎன் சேஷனுக்கு முன்னாடி. இப்போல்லாம் அதுக்கப்புறம் பிரித்தாங்க தொகுதி மறுசீலனை. அப்போ அவ்வளோ பல்காக இருந்தது. அப்போ இவர் ஒரு தமிழ் இஸ்லாமியர், இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஐக்கான ஒரு பாடகர், இஸ்லாமிய மத பாடல்களை பாடினவர், நபிகள் வரலாற்றை, இறைவன் வரலாற்றை, குரான் வரலாற்றை, அன்றைய அரபு எல்லாத்தையும் பாட்டாலே பாடி பாடி எளிய மக்கள் இடத்துல கொண்டு இந்த மார்க்கத்தை சேர்த்த ஒரு மனிதன், மார்க்கவாதிகள்கிட்ட உயர்வா நிற்கக்கூடிய ஒரு மனிதனை அங்கே தோக்கடிச்சாங்க. காரணம் என்னன்னா இந்த வேறுபாடு தான், அந்த வேறுபாடு தான். ஆனால் அந்த வேறுபாட்டை இன்றைக்கி நம்ம களைஞ்சிக்கிட்டு வாரோம். நம்ம இப்போ வந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட தெலுங்கு நேஷனலுக்கு நாம் தமிழரில் உயர் பொறுப்பும் இருக்குது, சட்டமன்ற பாராளுமன்ற இடஒதுக்கீடு இருக்குது. கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட கன்னட நேஷனாலிட்டிக்கும் அந்த இது இருக்குது. அதே மாதிரி உருது இஸ்லாமியர், அதே மாதிரி உருது இஸ்லாமியருக்கு இந்த அண்ணன் சீட்டு கொடுத்துருக்குறாங்க. சௌராஷ்டிரா தேசிய இனத்தை சார்ந்த தம்பிகளுக்கும் சட்டமன்றத்தில் இடம் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு சரியான பக்குவமான அதெல்லாம் செய்யறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுல எந்த தேசிய இனத்தையும் நாங்கள் வெறுக்கலையே, எந்த தேசிய இனத்தையும் புறக்கணிக்கலையே. இதை தாண்டி கூடுதலா தமிழ் குடிகளிலேயே மறக்கடிக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட வண்ணார், குயவர், நாவிதர், பண்டாரம், இந்த மாதிரி சிறிய சிறிய தமிழ் குடிகளையும் கண்டு அடையாளம் கண்டு மாநில பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு கொடுத்து, சட்டமன்ற வேட்பாளர், பாராளுமன்ற இதுகளெல்லாம் கொடுத்து ஒரு 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 அரசியல் கட்டமைப்பை, ஒரு சமூக நீதியை, தமிழ் தேசிய அரசியல் என்ற தமிழ் தேசிய இறையாண்மைக்குள்ளே இதெல்லாம் கொண்டு வந்து புகுத்தி தான் அண்ணன் சீமானு களமாடுறாங்க. இது எல்லோருக்குமானது.
எந்த புறக்கணிப்பும் இல்லை. ஏன்னா காரணம் இதோட தத்துவம், இதோட ஐடியாலஜிங்கிறது அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமானது. நாம் தமிழரோட ஒத்த வரி. அனைத்து உயிர்கள் அப்படிங்கிறப்ப அது எல்லாமே வந்துடுது. ஹியூமன் பீயிங், மனிதர்களை தாண்டி விலங்குகள், காட்டு உயிர், சிற்று உயிர், பேர் உயிர், பூச்சி, எல்லாத்துக்குமான ஒரு அரசியல். அப்போ எங்களோட அரசியல் கொள்கையோ அரசியல் கோட்பாடோ அரசியல் தத்துவத்தை இது வரைக்கும் யாரும் கேள்வி கேட்க வரல. நீ போட்ட பேண்ட் ஏன் உயரமா இருக்கு, நீ ஏன் கருப்பா இருக்கு, உன் பள்ளி ஏன் எத்தி இருக்கு, இதுதான் கேள்வி. நீ ஏன் இன்னைக்கு மட்டன் திண்ட, நேற்று ஏன் சிக்கன் திங்கலை, இன்னைக்கு ஏன் வந்து கோழி திங்கலை, நேற்று ஏன் பண்ணி திண்ட, இதுகளை தான். எதெல்லாம் விவாதிக்கப்படணுமோ அது இங்கே விவாதிக்கப்படுவதில்லை. எதெல்லாம் விவாதிக்கப்படக்கூடாதோ அது இங்கே முன்னிலைப்படுத்தி விவாதிக்கப்படுது. இப்போ அந்த சீமான் அவர்கள் ரஜினியை சந்திக்கும் போது சங்கி சீமான் அப்படின்லாம் வருது, இல்லை அவர் வந்து சங்கி தோழன் அப்படின்லாம் சொல்லும்போது அந்த மாதிரி விமர்சனங்கள் வருது. அப்போல்லாம் உங்களுக்கு வந்து எந்த நெருடலும் இருக்கிறது இல்லையா? ஒரு நெருடல் இல்லை. ஏன்னா இவங்க வந்து வேகமாக அண்ணனை சீமானை சங்கின்னு கட்டமைக்க முயற்சி பண்ணுறானுங்க. அது தோல்வியில் தான் முடியும். அண்ணன் சீமானை வந்து எப்போவுமே தனி மனித வெறுப்புக்குள்ளே போக மாட்டார். தனி மனித அரசியலாக ஒரு மராட்டியர் இந்த மாநிலத்தை ஆளக்கூடாது, அது என்னோட இறையாண்மை, இது என்னோட உரிமை, என்னை மன்னிச்சிடுங்க, என்னுடைய உரிமை அப்படின்னு தான் போராடணும். அப்போ நீங்கள் வாங்க, படம் நடிங்க, இருங்க, வாழுங்க, போங்க, எல்லாம் பண்ணாத பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் சிஎம் கேட்டோட வந்து நிற்கிறங்கிறது என்னோட உரிமையை பறிக்கிறதுக்கான ஒரு செயல். நான் அன்றைக்கி அரசியலாக எதிர்கொண்டோம், அரசியல் நிலைப்பாட்டை விட்டாங்க, உறவுகளாக எதிர்கொள்கிறோம் நம்ம. அது மாதிரி தான் எல்லாரும். அன்னைக்கு வந்து தம்பி விஜய் உயிருக்கு உயிராக கொண்டாடணும், வரட்டும், தம்பி விஜய் வரட்டும். இப்போ வந்து இந்தியா வந்து ஃபுட்பால் வேர்ல்டு கப்பில் குவாலிஃபைடுக்கே என்ட்ரு ஆகிறது இல்லை. குவாலிஃபைடுக்கு ஒரு குவாலிஃபைடு வைப்பான், அதுக்குள்ளேயே இவன் போகிறது இல்லை, அதுக்குள்ளே போகிறதில்ல. அது மாதிரி இந்த நிலத்தை ஆளணும்னா ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் இஸ் தமிழ் நேஷ்னாலிட்டியாக நீங்கள் இருக்கணும். அதுக்காக ஜாக்கி சான் வந்து இங்கே வாழ்ந்து 60 வருஷம் இருந்து இங்கே குட்டி போடுறாரு, இங்கே குழந்தை பற்றி இங்கே வாழ்கிறாரு. ஜாக்கி சான் 50 வருஷம் இங்கே இருந்துட்டாரு. இந்த மண்ணை ஆள்னானா, ஐயோ நீ சைனீஸ்யா, நீ ஹாங்காங்காரையா, நீ சைனாக்காரன், நீ போயா அப்படின்னு சொல்லணும் நம்ம. அப்போ தமிழ் இனவரியா இல்லையா? இனவெறி இல்லையே, இது உரிமை இல்லை. இனவெறிக்கு உரிமை. நாம இந்த நிலத்துல இருக்கான், அவன் அந்த அடையாளத்தோட போட்டிடுறதுல என்ன இதா இருக்க போகுது? ஜாக்கி சான் தமிழன் தானே சொல்லக்கூடாது. ஜாக்கி சான் நான் இந்த மண்ணில் வாழ்றேன்ப்பா. இப்போ ரஜினி அவர்களை நம்ம எப்படி விமர்சிக்கலாம்? ஜாக்கி சான் பச்சை தமிழன் சொல்லக்கூடாது. நான் இப்போ மராட்டியர்ப்பா, கர்நாடகாவில இருந்து வந்திருக்கேன், இந்த மண்ணில் வாழ்கிறேன், என்ன நம்பி நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா போடுங்க. ரஜினி கட்சியே ஆரம்பிக்க கூட நம்ம சொல்லக்கூடாதுல்ல. கட்சி ஆரம்பிக்கலாம், நீங்கள் கட்சி ஆரம்பிக்க நீங்கள் வாங்க. ஆனால் தமிழ்நாட்டை ஆளணும். கட்சி ஆரம்பித்து இப்போ ஆர்எஸ்எஸ் போன்ற சமூக இயக்கம் தீக்கா ஆளணுமா வேணாமாங்கிறது மக்கள் தானே தீர்மானிப்பாங்க. எப்படி? மக்கள் தானே தீர்மானிக்கணும். இல்லை, இப்போ மக்கள் கட்சி ஆரம்பிக்க கூடாது. மக்கள் அதை முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இந்த மக்களுக்கு வந்து அறிவும் ஆற்றலும் ஒரு பார்வை இருந்தால் ஏன் இந்த திருட்டு திராவிடத்தை தொடர்ச்சியாக தேர்ந்தெடுக்கிறாங்க? இவ்வளோ சிக்கல்கள் உருவாக்கக்கூடிய அந்த ஆட்சி முறையை, அந்த அரசியல் முறையை புறந்தெல்லாம் இவங்களே தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த இடத்துல இன்னும் இல்லை, அவங்கள அந்த விழிப்புணர்வு ஆகாத ஒரு சமூகம் தான் இது. இல்லைன்னா வந்து நீங்கள் அவரவர் சரி, வெள்ளைக்காரன் எதுக்கு நீங்கள் விரட்டுனீங்க? இந்த கொள்ளைக்காரனோட நல்ல ஆட்சி தந்தான்ல, ஏன் வரட்டணும்னா இந்த மண்ணை இந்த மகன் ஆள வேணுங்கிற ஒரு உணர்வு தானே. அதுதானே இன்னைக்கு சுபாஷ் 2 அவ்வளோ பேர் செத்தாங்க, தேவர் 2, பூலித்தேவன் 2, எல்லாரும் மருது பாண்டி, அழகுமுத்துக்கோன், தெரிஞ்சு ஹைதர் எல்லாம் ஆகுதானே. அப்போ அது மாதிரி என் நிலத்தை நான் ஆள வேண்டும் என்பது என்னோட உரிமை, ப்ளஸ் என்னோட தமிழ் நேஷன் சாவர்கினிட்டி, இது என்னோட இறையாண்மை. என்னோட இறையாண்மை மீது கை வைப்பதும் என்னை பெற்ற தாயின் மீது கை வைப்பதும் ஒன்று தான். அதில் எப்பவும் சமரசம் இல்லாது. அது நீங்கள் என்னவாக நீங்கள் இனவெறி இல்லை, இது ஒரு சாவிஸ்ட், என்ன பாசிசம், என்ன வேணாலும் சொல்லுங்கள், இதில் சமரசம் இல்லை. ஆனால் மராட்டியர்களுக்கான பிரதிநிதித்துவம் ஆட்சியில் உண்டு. பிரதிநிதித்துவம் தர்றேன், தலை நானா இருக்கணும், 10 விரலில் ஒரு விரலா இருங்க, 2 விரலா இருங்க, 3 விரலாம் இருந்துக்கிறங்க, 10 விரலாம் இருந்துக்கிறங்க, தலை தமிழன் தான் அப்படிங்கிற ஒரு தத்துவம். இது ஒரு கோட்பாடு, இது ஒரு ஐடியாலஜி. அதை விதைச்சு நம்ம அதில் பயணிக்கிறோம். அதனால தான் நம்ம அந்த ஸ்டாண்ட் எடுத்து ரஜினிகாந்தை சொன்னது. ஆனால் அதுக்கப்புறம் பண்ணலை. நம்ம போய் சந்திக்கிறதுல என்ன தப்பு? நீங்கள் போய் திராவிடத்தை சேர்ந்த கனிமொழி அம்மையார், கனிமொழியோ, உதயநிதியோ, ஸ்டாலின், நீங்கள்லாம் போய் ஸ்டாலினை சந்திச்சா அது அது என்னது நல்லது. நாங்க சந்திச்சா சங்கி, நீங்க சந்திச்சா அது என்னது அங்கியா? அப்ப அதே மாதிரிதான் விஜய். நீங்க அன்னைக்கு விஜயை புகழ்ந்து பேசுனீங்க, தூக்கி கொண்டாடுனீங்க. கரகாடணும், கொண்டாடல, விஜயை வச்சு நாங்க கரகாடணும். ஒருத்தன் வர்றான் போறான், ஒரு பெரிய இளைஞர் கூட்டத்தை, திரை கவர்ச்சி மூலமாக பெரிய இளைஞர் கூட்டத்தை விஜய் வச்சிருக்கிறாரு. இந்த கூட்டத்தை, இந்த மக்களை அவர் அரசியல் படுத்தி வந்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பார்வை. ஆனால்
அவர் மௌனமாக இருந்த மனுஷன் திடீர்னு ஒரு நாள் வாயை திறக்கக்குள்ள தான் அவர் யாருன்னு தெரிஞ்சு. வாயில வந்தது கஸ்தூரி வாசனையா இல்லை கக்குசு வாசனையா அப்படிங்கிறது திறந்தப்ப தான் உங்களுக்கு அது தெரிய வரும். அப்படி திறந்தப்ப அந்த வாயிலிருந்து திராவிட துர்நாத்தம் வீசுனுச்சு. டப்புன்னு அண்ணன் அந்த சட்டரை இழுத்து மூடினார். ஒரே அடிச்சு முன்னார். அதுலேருந்து அரசியலாக விமர்சிக்கிறான். விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கையோ அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையோ தனிப்பட்ட செயல்பாட்டை விசாரிக்கல, அரசியலாக விமர்சனம் பண்ணுறான். நாளைக்கு தமிழ் தேசியம் கக்குசுங்களா? கக்குஸ் தான் அது. அது ஒரு கசு, ஒரு அழுகிய நாற்றம், துர்நாற்றம். அது ஒருபோதும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒருபோதும் அது ஒரு சந்தனத்தையோ ஒரு தென்றலையோ வீசாது. நீங்க வீசுனது எதையா காமிங்க. இந்த கடந்த 4.5 வருஷம் இன்னொரு 6 மாசம் இஸ்லாமியரா இருந்துட்டு இப்படி ஒரு நன்றி கிட்டத்தனமா வந்து திராவிடத்துக்கு விமர்சிக்கிற மாதிரி இல்லாத. எனக்கு நன்றி உள்ளவனா இருக்கிறது திராவிடம் என்ன செஞ்சிச்சு? என்ன செஞ்சு இந்துத்துவத்துக்கிட்ட இருந்து ஆரியத்துக்கிட்ட இருந்தெல்லாம் அவங்க பாதுகாத்து இருக்கு. இப்போ இஸ்லாமியர்களுக்கான ஒரே பாதுகாப்பு அரணா வந்து திராவிடம் தான் இருந்திருக்கு, திமுக தான் இருந்திருக்கு. ஒரு இளவஞ்சேல தம்பி 2002 குஜராத் கலவரத்துல ஐயா கருணாநிதியோட ஸ்டேட்மெண்ட்டை படிச்சிங்கன்னா மானமுள்ள ஒரு தமிழனுக்கு கோபம் வரும், மார்க்கத்தை ஏற்ற தமிழனுக்கு 2 மடங்கு கோபம் வரணும். அவர் அன்னைக்கு என்ன பேட்டி கொடுத்தாரு? அன்னைக்கு பாராளுமன்றத்தில் ஐயா நரேந்திர மோடியை வந்து பதவியிறக்கம் பண்ணி இம்பீச்மெண்ட் வந்து பாராளுமன்றத்தில் விடிய இந்திய வரலாற்றிலே முதல் நடந்தது. அப்போ நீங்கள் எனக்கு பேசின பேச்சு என்னது? மோடிக்கு பாதுகாப்பு கொடுத்தது யாரு? இல்லை இவ்வளவு நீங்கள் வந்து எந்த இடத்துல என்ன பாதுகாத்தாரு சொல்லுங்க? ஒரு இடத்துல காகிதம் இல்லத்து காலம் தொட்டு இன்னைய வரைக்கும் காமிங்க. இஸ்லாமியர்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு வெள்ளை அறிக்கைத்தாங்க. 0.75 கூட இல்லை. 2006 வரைக்கும் உள்ள சச்சார் கமிஷன் 1 விழுக்காடுக்கு கீழே இஸ்லாமியர்கள் இந்த நிலப்பரப்பில் அரசு பதவியில் இருக்கிறாங்க அப்படின்னு சர்ச்சாரோட கமிஷன். அது 3.5 இன்னைய வரைக்கும் 3.5 இவங்களுக்கு கொடுக்கலையே. எங்க கொடுத்தாரு? 3.5 தரலையா? 3.5 நீங்க அப்படி வச்சா 2034 சட்டமன்ற வேட்பாளர் திமுகவில். அப்ப எங்களுக்கு எவ்வளவு தரணும்? இடம் கொடுக்கலன்னு சொல்றீங்களா? பொதுவாவே இடஒதுக்கீடு இருக்கு. இடஒதுக்கீடு தந்தது திமுகன்னு சொல்றான் இல்லையா? இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குல்ல? இருக்கு. அந்த 3.5 10 7 10 எண்ணி தரணும். அந்த 3.5 முழுசா இல்ல, வெறும் 20 லட்சம் கொண்ட அருந்ததியர், தெலுங்கை தாமலியா கொண்ட அருந்ததியர், சக்கிலியர் என்று அழைக்கக்கூடிய அருந்ததியர் வந்து 20 லட்சம் விழுக்காடு குறைவு. நீங்கள் அவங்களுக்கு என்ன இடம் கொடுத்துருங்க? 3 விழுக்காடு கொடுத்துருங்க. உள் ஒதுக்கீடு கொடுத்தது மட்டும் இல்லாமல் பொது பிரிவுலேயே நீங்கள் கலந்து போகலான்னு சொல்லியிருக்கிறீங்க. நான் பொது பிரிவுலேயே வர முடியாத, இதே 3.5 கிறிஸ்தவர்கள் கூட தான் வேணான்ட்டாங்க. ஏன்னா இதை விட பொது பிரிவில் 8-10 கிடச்சிடும். எங்கள் ஆளுங்க பொது பிரிவில் நுழைஞ்சா 7-8 வாங்கிடுவான்னு தெரிஞ்சு 3.5 கொடுத்து இதில் நீ உள்ள படுத்துக்க, குப்பரை படுத்துக்க, கழுவாமல் இப்படியே குப்பரை படுத்துக்க போட்டு அந்த சின்ன வட்டத்துக்குள்ளே சுருக்கிட்டாங்க. 3.5 முழுசா தரல. சரியான ஆண்மை உள்ள திராவிட திமுக சங்கி மாடல் அரசா இருந்துச்சுன்னா வெள்ளை அறிக்கைத்தான் 3.5 கொடுத்துருக்கானே தரல இல்லையா? நீ உன் கட்சியிலே தரலையே. உங்க சட்டமன்றம் வச்சா 200க்கு வந்து 6 வேணும். 6 நெருக்கி ஒரு 8 பேர் கொடுக்கணும். 8 சட்டமன்ற உறுப்பினர் திமுக இருக்கிறாங்களா இஸ்லாமியர்களே? இல்லையே. அவங்க பெரும்பான்மையா இருக்கிற தேவேந்தர்களுக்கும் பறையர்களுக்குமே அவங்க கோடிகளா இருக்கு, அவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்காங்க. அதனால இது நன்றி கட்டத்தனம் இல்லை. இப்பதான் சரியா இருக்கிறோம். அவன் தான் நன்றி கட்டவன். அதாவது எந்த வாக்கு திமுகவை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தியதோ அந்த வாக்களித்த மக்களுக்கு இன்னைய வரைக்கும் துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு இடத்துல கூட நன்மை செஞ்சதில்லை, எல்லா இடத்துலையும். ஆனால் திமுக வெர்பலா பேசும், டாக்குமெண்டா துரோகம் செய்யும். அந்த வெர்பலா பேசுற செய்தாங்க. ஆமா, அதை காதுல வாங்கிட்டு அச்சோ வா என்ன அழகா என்ன அற்புதம் 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 டாக்குமெண்ட் ஆப் அடிச்சிருவாங்க. இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவு, திருப்பரங்குன்றம் விவகாரத்துல வந்து பொதுவாக அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வேல் முருகன் முப்பாட்டன் முருகன் அப்படின்லாம் சீமான் அவர்கள் எடுத்ததை வந்து திராவிடம் பெரியாரிசம் அப்படின்னு பேசுகிறவங்கலாம் வந்து அதை சங்கி அரசியல் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அவர் தான் முருகனை தூக்குனா. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பலரும் முருகன் வந்து டிமாண்டான கடவுளாக மாறிட்டாப்ல. இப்போ திருப்பரங்குன்றம் வரைக்கும் வந்து நிற்குது. ஏன் தூக்க வேண்டிய நிர்பந்தம் சீமானுக்கே? பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது. புரட்சியாளர் அம்பேத்கரோட தத்துவம். நான் வந்து கடவுள் மறுப்பான்ல, எனக்கு ஒரு கடவுள் நம்பிக்கை தேவை. பௌத்தத்துக்கு மாறிட்டார், மதம் மாறிட்டார். 10 லட்சம் இந்துக்களோட பௌத்தத்துக்கு மாறிட்டார் அவர். அப்போ இது வந்து என்ன ஆச்சுன்னா, தமிழர்கள் 1799 வரைக்கும் எங்கள் தாத்தா டாக்குமெண்ட், என்னோட தாத்தா டாக்குமெண்ட்டில் வந்து எங்களோட தாத்தா டாக்குமெண்ட் என்னவா இருக்கும்னா இந்து மதம்னு இருக்காது, சிவமதம். செல்லதுரை பாண்டியன் சிவமதம், செல்லதுரை பாண்டியன் சைவ மதம், செல்லதுரை பாண்டியன் வந்து இப்படி தான் இருக்கும். அதில்
சைவம் வைணவம் தான் ஆமா. இருக்கும். அப்படி அப்போ சர் ஜோன்ஸுங்கிற வெள்ளைக்காரன் அந்த திருச்சி ஸ்ரீரங்கம் வழக்கு போகிறனால யாரெல்லாம் கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம் இல்லையோ அவங்களாம் இந்துக்கள்னு சொல்லி மாற்றி மாற்றிட்டாங்க. விட்டு போயிட்டான். அது தெய்வத்தின் குரல் ஐயா சங்கராச்சாரியர் பெரியவர் பேசியிருக்கிறாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா இவங்க அந்த மத போருக்குள்ளே வந்து அவன் நுழையிறான். யார்? ஆரியன். இந்திய மதத்தின் வழியாக நுழையுது, திராவிட நெதர் வழியாக நுழையுது, சாதின் வழியாக நுழையுது. இது ரெண்டும் வந்து தமிழ் சமூகத்தில் இல்லாத கூறுகள். இவன் இந்தும் கிடையாது, இவன் சாதிய குடியும் கிடையாது, ரெண்டும் இல்லாத. அப்போ சீமான் பார்க்குறான், தமிழரோட மெய்யிலங்க தனி காலண்டர் இருக்குது, தனி பண்டிகை இருக்குது, எல்லாமே இருக்குது, தனித்துவமாக இருக்குது, நிலம் இருக்குது, மொழி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் வேறு எதையோ இவனுங்க பண்ணிகிட்டு இருக்கானே. நிலம் என்னது, கோயில் என்னது, உள்ள இறை என்னது, கட்டிய மன்னன் ஏன் ஆள். ஆனால் தமிழ் இல்லாமல் வேற ஒரு மொழியில் மந்திரம் ஓதுறாங்களே. இப்படின்னு போக்குள்ள தான் ஆகா தமிழர் மறை வேறு, பண்பாட்டு புரட்சி செய்யணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, முருகன்கிறவன் இந்த நிலத்தை ஆண்ட ஒரு மூத்தோன், நிலத்தை ஆண்ட மூத்தன் முருகன்கிறவன் ஒரு காவல், அவன் ஒரு மன்னன், அவன் ஒரு பெருந்த இனத்தோட காப்பரனாக இருந்து காத்தவன். அப்போ தமிழரோட இயல்பு என்னன்னு சொன்னால், இருக்கும் வரை அவன் தலைவன், இறந்தால் இறைவன். அதனால தான் நடுகள் மரபு, நடுகள் இறந்த கும்பிட்டு நடுகள் பாட்டன் முருகன் அப்படிங்கறது தூக்குறதுல ஒரு இஸ்லாமியர் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவரோட மதம் அது, அதை மீட்டு எடுக்கணும். பார்ப்பனியமாக மாற்றப்பட்டுருச்சு, பார்ப்பன மதமாக மாற்றப்பட்டுருச்சு சைவ மதம். இப்போ லிங்காயத்தியா தனி மதம் கண்டான் கர்நாடகாவில், இதே மாதிரி தான் அவன். நம்ம ஏறக்குறைய சைவம் தான் அவன், லிங்காயத்தை இங்கே தனி மதம் கண்டான் இந்து மதத்துலண்டே. அது மாதிரி இது இந்த வந்து தமிழ் தேவை இருக்கு. அப்போ தமிழரோட மெய்யலை மீட்டெடுத்து வைகுந்தர்னா யாரு, வள்ளலார்னா யாரு, சரிப்பா உங்களுக்கு இந்துக்களுக்கு பார்ப்பனியத்துக்கு பகவத்கீதை வேதமா, இஸ்லாமியர்களுக்கு திருக்குறள் வேதமா, கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் வேதமா, பௌத்தர்களுக்கு மகாவம்சம் வேதமா, தமிழர்களுக்கு திருக்குறள் வேதம் அப்படின்னு ஒன்றை வந்து மீட்டெடுத்து சொல்லி அவருக்கு சொல்கிறாரு. இல்லை பார்ப்பனிய மதத்தில் நீ இருக்கிற, பிராமண மதத்தில் இருக்கிற, அவனும் இந்துங்கிறான், ஒன்றும் இந்துங்கிறான், அம்மனம்மா நின்று பெண்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறான், இங்கே லேசாக தொடக்கு மேலே வேட்டி கட்டினால செருப்பு கட்டி அடிப்பானுங்க, அது வேறு இது வேறு, உன் வழிபாட்டு முறை வேறு, அவன் வழிபாட்டு முறை வேறு. இது வந்து தமிழர் மெய்யியல் கோட்பாடு, உன்னோட வேத புத்தகம் திருக்குறள். இதை சொல்கிறதுக்கு ஒருவன் இங்கே தேவைப்படுறான். அதனால என்ன பண்ணுறாரு, நாம் தமிழர் கட்சியில் உள்ள பல அமைப்புகளில் இப்போ வந்து மாணவர் பிரிவு, மீனவர் பிரிவு, பாசறைங்கிற மாதிரி வீரத்தமிழர் முன்னணி ஒன்று ஆரம்பித்து அவன் எப்படி இந்து முன்னணி வச்சுருக்கிறான், இந்து முன்னணி வச்சுருக்காங்களோ அது மாதிரி நாங்கள் வீரத்தமிழர் முன்னணி ஒன்று வச்சு நீங்கள் யாரை வழிபட்டீங்க, உங்களோட வேதம் என்ன, உங்களோட மொழி என்ன, இதை வந்து சொல்கிறதுக்கு ஒன்று தேவைப்படுது. அப்போ என் சகோதரன், என் உடன் பிறந்தான், என் ரத்தம், அவனோட மதம் அழிக்கப்பட்டு, அவனோட மொழி அழிக்கப்பட்டு, அவனோட வழிபாட்டு வேதம் திருக்குறள் இதை மீட்டெடுக்கிற ஒரு வேலையில் அவன் இறங்கி இருக்கிறான். உதவ வேண்டிய கடமை குரானை படித்து குரானை ஏற்றுக்கிற எனக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் அதனால அந்த பண்பாட்டு புரட்சியில் நானும் போய் நிற்பேன். ஆனால் இப்போ இந்த அண்ணன் எடுத்த பிறகு இன்னைக்கு இந்துத்துவ அமைப்புகள் அதை கைப்பற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி திருப்பரங்குன்ற விஷயத்தில் பார்க்க முடியும். பல போராட்டங்கள்லையுமே அவர்கள் முருகனை முன்னெடுத்துட்டு பயணம் செய்கிறாங்க, முருகர் மாநாடு அது இதெல்லாம் நடத்துகிறாங்க, திருப்பரங்குன்றத்தில் அவங்க இது பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் வீரத்தமிழர் முன்னணி இந்த செயல்பாடுகள் வந்து கொஞ்சம் பின்தங்கி நிற்கிறோம். இல்லை அந்த கோரிக்கைகள்லாம் இப்போ நம்ம இதாக கேட்டுருவோமே, அந்த தீபத்தூண் அல்லது கல் தூண், எல்லை தூண், அதில் ஒரு கற்பூரம் ஏற்றினால் இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? ஒரு பாதிப்பு இல்லை. அதில் என்னென்னா அப்போ அது என்ன ஆகும்னா, இப்போ வந்து தர்கா வழிபாட்டு முறை ஒருத்தர் ஏற்கலாதில்ல, அதுலேருந்து அந்த கல் தீபத்தூண் கல்லுன்னு சொல்லக்கூடிய அந்த எல்லை கல் 15 மீட்டர் தான். சரிண்ணா, 15 மீட்டர் கூட வேணாண்ணே, நான் 1 மீட்டர் இருக்கட்டும்ண்ணே, நீங்களும் நானும் அண்ணன் தம்பிண்ணே, இவன் ஒருத்தன் ஏற்றுறதுனால உங்களுக்கு மனசு சங்கட போதா, நீங்கள் தொழுகை பண்ணுறதுனால எனக்கு இது மனசு சங்கடப்பட போதா? ஒரு சங்கடம் இல்லை. ஆனால் இதை வச்சு ஒரு மத கலவரத்தை, ஒரு மத பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலை இவங்க செய்கிறாங்க. ஏன்னா உண்மையான இந்துக்கு அக்கறை அப்படின்னா, ஓகிபு லட்சத்தை இந்துக்கு, கடலில் மீனவன், இலங்கை இராணுவம் சொல்கிற மீனவனுக்கு, அங்கே இப்போ செம்மர கடத்தல் செத்து போகிற மீனவனுக்கு, ஆஸ்பத்திரியில் மருத்துவம் தராத இந்துக்கு, லஞ்சத்தில் சாகுற பொய் வழக்கில் போகிற இந்து, அந்த இந்துக்களுக்கு வழி கிடையாது. இன்னும் இப்பவுமே அங்கே திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த இஸ்லாமியர்களுக்கும் முருக வழிபாட்டை கொண்டவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ ஆண்டாண்டு காலமாக பால் குடம் எடுத்துக்கிட்டு எங்கள் அம்மனுக்கு, எங்கள் முனியாண்டவனுக்கு, பெரிய பொண்ணு சின்ன பொண்ணுக்கு வேலை எடுத்து பால் குடம் எடுத்து போகுதில்ல, எந்த பிரச்சனையும் வருதா? வரல. என்னைக்கு அந்த வட இந்திய கடவுள், வட இந்திய பண்டிகை அதெல்லாம் வருது இல்லையா? சரி, நான் பள்ளிக்கூடம் படிக்கிறப்ப ஹோலி பண்டிகைன்னு ஒன்று தெரியாது எங்களுக்கு, கல்லூரி படிக்கிற வரைக்குமே ஹோலி பண்டிகைன்னு தெரியாது. நீ ஹோலி பண்டிகை கிராமத்துக்குள்ளே வந்துருச்சே, யாரோட பண்டிகை?
விநாயகருக்கு வந்து முன்னாடி சின்னதாக ஒரு களிமண்ணில் பிடிச்சி வீட்டில் வைப்பாங்க. அந்த அவங்கள பைப்படியில் உள்ள மண்ணை பிடிச்சி களிமண்ணை பிடிச்சி வைப்பாங்க. இன்னைக்கு என்னவா இருக்கு, நீர்நிலையை மாசுபடுத்தக்கூடிய ஒரு இடத்துல வந்து நிற்கிது கடவுளின் பெயரா. அப்போ இதுகள்லாம் வந்து ஒரு கலவரத்தை உருவாக்கி சுமூகமாக இணக்கமாக வாழக்கூடிய மக்கள் இடத்துல மத ரீதியாக பிளவை ஏற்படுத்தி அந்த பிளவின் மூலமாக அரசியல் ஆதாயம் பெற்று அந்த அரசியல் ஆதாயத்தின் மூலமாக ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து செய்கிறது தான் அதில் வந்து விளையாடுது அப்படின்னு விளையாடுறான், ப்ளே பண்ணுறான், மெட்டீரியலைஸ் பண்ணுறான். ஏன்னா திமுக வந்து இந்த சிறைவாசியை விடுதலை பண்ணோம். உச்சநீதிமன்றம் மறுபடியும் சொல்லிருச்சு தமிழ்நாடு அரசு கையில் தான் இருக்குது சிறைவாசி விடுதலை. ஆனால் அதை பற்றியே இவர் கேர் பண்ணலை. இஸ்லாமிய சிறைவாசி, இஸ்லாமிய இன்னும் 4 மாதம் இருக்குது தேர்தலுக்கு தம்பி, இந்த ஒட்டுமொத்த முஸ்லீம் ஓட்டை எடுக்கணும் தம்பி. என்னடா வேலை, திருப்புறம் குன்றம் யாரா 100 வருஷமாக ஆடும் கோழியும் இப்போ நேர்த்திக்கடனுக்காக மேலே கொண்டு போய் வந்து நேர்த்திக்கடன் தீர்த்தவொடனே யாரா தடுத்தா? அபுதாயருங்கிற நாகர்கோயிலை சேர்ந்த அபுதாயர் நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்காக மேலே இப்போ ஆடு பழியிறது கொண்டு போன தடுத்த யாரா? ஸ்டாலினோட காவல்துறை. அதை முறையீடு பண்ணுறதுக்கு ஆமாம் அது தடுத்து சரிதான் சொன்ன வட்டாட்சியர் யாரா? ஸ்டாலினோட ரெவன்யூ வட்டாட்சித்துறை. அதுக்கு வந்து அதுக்கு 144 போடக்கூடிய அதிகாரம் யார்டா இருக்குது? கலெக்டர், மாவட்ட கண்காணிப்பாளர் இருக்குது. இவ்வளோ செஞ்சது யாரா? யோகி ஆதித்யநாத் அரசு தம்பி. இது கூட செஞ்சது தெரியுங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிறது யோகி ஆதித்யநாத். யோகி ஆதித்யநாத்தோட அரசு இதை செய்யுது. இதை செஞ்சிருச்சா? டாக்குன்னு அடுத்து எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு விளங்காதவர், எங்கள் அண்ணன் நவாஸ்கனி டாக்குன்னு வந்தார். மேலே 4 தம்பிகளோட போனார். அவர் பசியோடு அதை பார்த்துட்டு இறங்குறாரு. அங்கே ஒருத்தன் பிரியாணியை திண்டுறான். கூட வந்து ஓரமாக ஆச்சு. இஷ்யூ ஆகுதா? கிளாஸ் ஆகுதா? மாறுதா? பிரியாணி தின்னதோட முடிஞ்சு அதை போட்டோ எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டோ எடுத்து அடுத்து எங்கள் அண்ணன் எங்கள் ஐயா ஹச் ராஜா வந்தார், எங்கள் மாமா நெய்னார் அண்ணன் வந்தார். இஷ்யூ ஆனிச்சு, பிரச்சனை ஆனிச்சு. இப்போ பண்ணுறாரு. சரி, வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது. இவங்க தமிழ்நாடு அரசோட வக்கீல் சொல்கிறாரு, அங்கே என்னப்பா சிக்கலே திருப்பரங்குன்றத்துலன்னு நீதிமன்றத்தில் இவர் சொல்கிறாரு. அங்கே ஒரு 100 ஆண்டுகளாக காலங்காலமாக நடக்கக்கூடிய வழிபாட்டு முறைன்னு சொல்லலை, ஆடு கோழி பலியிடுவதற்கு நாங்கள் தடை வச்சுட்டோம். அட நல்ல அஃபிடவிட்டு. அடுத்து அதை பலியிட முயன்ற 200 பேரை கைது செய்து வழக்கு போட்டிருக்கிறோம். அட சிறப்பு, நீ என்ன கொடுத்துருக்கணும் அஃபிடவிட்டில்? நீ என்ன பதில் பண்ண அனுப்பிச்சிருக்கணும்? ஆண்டாண்டு காலமாக நடக்குது, அது தீபத்துன்னு இல்லை, அது ஒரு எல்லைக்கல்ல, தவிர மத கலவரத்தை உண்டு பண்ணுங்க செய்கிறாங்களே, நீ அஃபிடவிட் போட்டிருக்கணும். நீயே நாங்கள் தடை போட்டுட்டோம், நடவடிக்கை எடுத்துட்டோம், 200 பேர் மேலே வழக்கு போட்டோம் அப்படின்னு சங்கிகளுக்கு ஆதரவான ஸ்டேட்மெண்ட் எடுத்து இவங்க வந்து இவங்களோட அட்வொகேட் ஜெனரல் வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறாங்க. இன்னைக்கு அது கிளாஸாக நிற்கிது. அப்போ என்ன ஆகுது? இப்போ எங்காளுக்கு வழக்கம் போல் இன்செக்யூர் ஃபீலிங்கா, அச்ச உணர்வா, முடியோ நமக்கு ஒரே பாதுகாப்பு திமுக, ஒரே பாதுகாப்பு திமுக. அந்த சொல்லாடலை உருவாக்குறதுக்கு இவ்வளோ பெரிய வேலை நடந்திருக்கு. ஒரு இடத்துல நின்றதில்லை இஸ்லாமியர்களுக்கு. என்கிட்ட பேச சொல்லுங்க, நம்ம பேசுவோம், அதுக்கு வரமாட்டாங்க அவங்க. இப்படியான ஒரு நெருக்கடிக்கு நடுவில் நாம் தமிழர் சீமான் அவர்கள் வந்து தனித்தே பயணம் செய்கிறார். இந்த இதில் வந்து நீங்கள் எல்லாருமே உறுதியாக இருக்கீங்களா? தம்பிமார்கள் எல்லாருமே இதில் தான் நிற்கணும். ஏன்னா வரலாறு தான் என்னோடய வழிகாட்டின்னு எங்கள் தலைவர் சொல்கிறார். வரலாறு தான் எல்லாத்தையும். நீங்கள் ஒரு அடிமைத்தனத்துலேருந்து விடுதலை பெறுறதுக்கோ இல்லை உங்களை விடுவிக்கிறதுக்கோ வரலாறு நீங்கள் படினா அம்பேத்கர்னு சொல்கிறாரு. அப்போ கடந்த கால வரலாறு 45 இடங்கள் பெற்ற தேமுதிமுக இன்னைக்கு இந்த திராவிட கட்சியில் கூட்டணி வச்சு எந்த இடத்துல நிற்கிது? 31 இடங்கள் பெற்ற மதிமுக ஐயா வைகோட கட்சி திராவிட கட்சியில் கூட்டணி வச்சு எந்த இடத்துல நிற்கிது? நல்ல ஒரு 16 இடங்களில் 14 2 டபுள் டிஜிட்டுக்கு மேலே நின்ற எங்கள் அண்ணன் திருமாவளவன் எந்த இடத்துல வந்து நிற்கிறாரு? 29 சீட்டு வாங்கி கொண்டு இருந்த பாட்டாள் மக்கள் கட்சி எந்த இடத்துல வந்து நிற்கிது? அப்போ 12 24 சீட்டுகள் வாங்கின வடது இடது கம்யூனிஸ்டுகள் எந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க? அப்படியே ஒரு 10 ஆண்டு காலம் திராவிடம் அணைச்சி உங்களை வளர்க்குற மாதிரி தோணும். அது ஒரு மாயை, விர்ச்சுவல் இமேஜ், அது ஒரு மாயை. கரெக்டாக ஒரு 10 ஆண்டு காலம் அந்த கிராஃப் நல்லா இருக்கும். ஒரு 15 ஆண்டு காலம் திருப்பி அந்த 15 ஆண்டு காலத்தில் இன்னொரு 15 ஆண்டு அந்த கிராஃப் அப்படியே இறங்கி 4 சீட்டு 3 சீட்டில் முட்டி போட்டு அவன் திராவிடம் காலம் நக்க வச்சு இதை பண்ணிடுவான். ஒன்று நீ வாயை திறக்க முடியாது, அடிமை தான். எதுக்கும் வாயை திறக்க முடியாது. அண்ணன் திருமாவளவன் திறக்க முடியுமா? இல்லை இந்த இவ்வளோ இஸ்லாமிய அமைப்புகள் இஸ்லாமிய கட்சிகள்லாம் அதில் இருக்கிறாங்களே, நீங்கள் ஏன் இப்படி ஒரு அஃபிடவிட்டை போட்டிங்க? இது பேச முடியுமா? நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியின் பாராளுமன்றத்தில் பிஜேபி இஸ்லாமியர்களுக்கும் தமிழருக்கும் எதிராக கொண்டு வந்த சட்டத்துக்கு எதிராக நீங்கள் ஏன் வாக்களிக்கணும்னு கேட்க முடியுமா? 3.5 இடஒதுக்கீடு சரியான எதுவும் கேட்க முடியுமா? நீங்கள் எதை கேட்க முடியும்? இந்தியாவிலேயே அதிகப்படியான கோசலை தென்னிந்திய மாநிலத்திலேயே மாட்டுக்கான கோசலை கட்டுறதுக்கு 25 கோடி ரூபா நிதி ஒதுக்குனது ஸ்டாலின் அரசு. இவரோட அரசு தான் அதை பண்ணுறாங்க.
இவங்க எப்படி எங்களுக்கு நல்லது செய்வாங்க இவங்க நம்புகிறாங்க. மறந்து சொல்லிட்டீங்க, அது யோகி ஆதித்யநாத் சாரி, யோகி ஆதித்யநாத் அரசு பண்ணுறாரு. சத்தம் போடாமல் இந்த இந்த திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்கா இந்த இஷ்யூ நடந்துக்கிட்டே இருக்கப்ப வக்ஃப் போர்டு சட்டத்தை அமுல்படுத்திட்டாங்க. வக்ஃப் போர்டு சட்டம் வந்துருச்சு தமிழ்நாட்டுக்குள்ளே. ஏன்னா சேர்மன் வந்து அண்ணன் நவாஸ்கனி வந்து ரிசைன் பண்ணியிருந்தார். இப்போ தம்பி அப்துல் சமத் எம்எல்ஏ வந்து அவர் ரிசைன், இவங்கெல்லாம் வந்து இப்போ உறுப்பினர் வந்துட்டாங்க, ஒரு சேர்மனாக வந்துட்டார். இவங்கெல்லாம் போட்ட முஸ்லீமுக்கெல்லாம் போட்ட வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கை போட்டுட்டு நீங்கள் வந்து இதுக்கு எதிராக வழக்க போட்டு வக்ஃப் போர்டு சட்டத்துக்கு எதிராக வழக்க போட்டுட்டு திருப்பி அந்த வக்ஃப் போர்டு சட்டத்தில் சேர்மன் வாங்கினா என்ன அர்த்தம்? வழக்கு போட்டது என்ன, இது என்ன? அப்போ எந்த இடத்துலையும் வந்து இஸ்லாமியர்களுக்கு இந்த அரசு நின்றதில்லை. நீங்கள் வந்து இன்னும் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் தம்பி, உங்களுக்கு திராவிடம் செஞ்சிச்சு இஸ்லாமியர்கள் பாதுகாப்புன்னு சொல்லுவாங்களே, ஒரு அடிப்படையான கேள்வி. ஐயா கருணாநிதியோட வாரிசு களத்தில் இருக்குது, பேரன் வரைக்கும் இருக்கிறாரு. முரசொலி மாறன் வாரிசு களத்தில் இருக்குது. பெரியசாமி வாரிசு களத்தில் இருக்குது. அந்த பெரியசாமி திண்டுக்கல் பெரியசாமி வாரிசு களத்தில் இருக்குது. நேரு வாரிசு களத்தில் இருக்குது. பொன்முடி வாரிசு களத்தில் இருக்குது. வீராசாமி வாரிசு களத்தில் இருக்குது. தங்கப்பாண்டியன் வாரிசு களத்தில் இருக்குது. அப்போ நம்ம திருவண்ணாமலை வேலு வாரிசு களத்தில் இருக்குது. இவ்வளோ வாரிசு களத்தில் இருக்குல்ல. எப்பா சாதிக்கு பாச்சா வாரிசு ஏப்பா இல்லை? ரஹ்மான் கான் வாரிசு ஏப்பா இல்லை? ராகூர் அனிஃபா வாரிசு ஏப்பா இல்லை? வேலூர் முகமது சகி எப்பேற்பட்ட ஆள், அங்கே கொண்டு போய் இஸ்லாமியர் இடத்துல விதைச்ச மனுஷன் அந்த கட்சியா. அவர் வேலூர் சகியோட வாரிசு ஏப்பா களத்தில் இல்லை? கடைநல்லூர் இஸ்மாயில் வாரிசு ஏப்பா களத்தில் இல்லை? டிபிஎன் மைதீன் கான் வாரிசு ஏப்பா களத்தில் இல்லை? ஆயிரம் விளக்கு உசேன் வாரிசு ஏப்பா களத்தில் இல்லை? துறைமுகம் ஹாஜா வாரிசு ஏப்பா களத்தில் இல்லை? இவங்க வாரிசுலாம் ஏப்பா களத்தில் இல்லை? உங்கள் வாரிசுலாம் களத்தில் இருக்க, இவங்க வாரிசுலாம் ஏன் களத்தில் இல்லை? அப்போ நீ என்ன பண்ணுற? நீ அரசியல் அதிகாரம் தானே ஒரு சமூகத்தான பிரதிநிதித்துவத்தின் மூலியமாக அது மேலே வரும். இந்த அரசியல் பகிர்வோ அரசியல் அதிகாரத்தை நீ தரமாக இருக்கிற நீ எப்படி இஸ்லாமியோட பாதுகாவலன்னு சொல்லுவேன்? எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? ஆர்எஸ்எஸ் தீகா போன்ற ஒரு சமூக இயக்கம் என்று எழுதினவர்கள் ஐயா கருணாநிதி முரசொலியில். இன்னைக்கு வெறும் 13 நாள் ஆட்சி அதிகாரத்தை ஜெயலலிதா இறக்கிட்டாங்க. அம்மையார் ஜெயலலிதா 5 ஆண்டு காலம் இந்தியா முழுக்க கிளப்பரப்ப விட்டது திமுக. தமிழர்கள்ட்ட எப்படி விழிப்புணர்வு உண்டு பண்ணி இதை வந்து 26 தேர்தலில் சாத்தியமாக எஜுகேட் பண்ணோம். அம்பேத்கர் சொன்னது தான், படி, நாங்கள் படிச்சிட்டோம், கற்பி, இப்போ கற்பிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இதன் அடிப்படையில் ஒன்று சேருவான், அதுக்கப்புறம் புரட்சி செய்வான். லேர்ன், எஜுகேட், ஆர்கனைஸ் அண்ட் அஜிடேட். 4வது தான் ஒரு போராட்டம் சொல்கிறாரு. எடுத்தடுப்பில் போராட்டத்துக்கு போகணுன்னு வச்சுக்கிறீங்க, எங்களை கலைச்சிருவாங்க. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை. அப்போ வந்து தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஓஎன்ஜிசி பிரச்சனை. ஒரு 2 கிராமம் பூரா சேர்ந்துருக்கான், வரக்கூடாது. நாங்களும் அண்ணன் சீமன் எல்லாம் போயிட்டோம், முடிச்சோம். திருப்பி ஒரு 3 நாள் கழித்து பார்க்குறேன், அந்த கிராம பந்தல் 2ஆக இருக்குது, பிரித்து விட்டாங்க. பறையர் பந்தல், படையாச்சி பந்தல். சிம்பிள் தானே, இங்கே நேராக வர்றது. நீ ஒரு படையாச்சி அவங்க பறப்பைய பக்கத்தில் போய் நிற்கிற, அறிவில்லை உனக்கு? இவன்ட்ட திருப்பி இவன்ட்ட யார் நீனு? அவன் தான் காலம்புல இம்சை பண்ணுறான் படையாச்சு, நீ போய் அவன்கிட்ட போய் நிற்கிற, வேலை முடிஞ்சு. இப்போ அவன் ஒரு இந்து தீவிர ஆர்எஸ்எஸ் பிஜேபி, அவன் பின்னாடி போய் ஒரு முஸ்லீம் நிற்கிற, இவன்ட்ட இவன் ஒரு முஸ்லீமை துருக்க போய் பாகிஸ்தானு, இவன் பின்னாடி போய் நிற்கிற, இவன்ட்ட. இப்படி இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான்ல. இதை நாங்கள் படிச்சுட்டோம், கண்டுபிடிச்சாச்சு. இதை கொண்டு போய் கற்பித்து நம்ம கொடுக்குறோம். இதன் அடிப்படையில் ஒரு ஒற்றுமை ஏற்படும். அதன் அடிப்படையில் இந்த தேர்தல் நாங்கள் எதிர்கொள்வோம். சிறப்பு. ரொம்ப ரொம்ப நன்றி. நீண்ட உரையாடல். நன்றி, மிக்க நன்றி.